இன்றைய சிறப்பு அறச்சொற்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற திருமதி சுகந்தி பத்ரபாகு அவர்களை இந்நாளை நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அதே போல் தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலிருந்து வந்திருக்கிற சமண சொந்தங்கள் அனைவரையும் இந்நாளை நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அறிமுக உரையை ஐயா பத்மராஜ் அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரம்மோற்சவம் இந்த ஆண்டு பிரம்மோற்சவத்திலே இறுதி நாளான இன்று ஸ்ரீ ஜுவாலாமாலினி தேவியின் கண்ணாடி பல்லாக்கு வீதி உலாவுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஸ்ரீ ஜுவாலாமாலினி தேவியின் சரிதத்தை இங்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருமே படித்திருப்பீர்கள். நிகழ்கால தீர்த்தங்கரில் 12வது ஜினரான ஸ்ரீ சந்திரபிரப சுவாமியின் சாசன தேவதையான இந்த யக்ஷி அவதரித்தார் என்பது வரலாறு. அவள் முதல் நிலை பக்தையாக வர எந்த அம்சம் உதவியது என்று கேட்டீர்கள் என்றால் அவருடைய ஜின பக்தி தான். அதுதான் காரணமாக இருந்தது. அவர் இன்று நமக்கு தெய்வமாக திகழ்கிறார்கள் என்பதற்கு. அதாவது ஜினர் உரைத்த அறங்களை உள்வாங்கிய ஒரு இல்லத்தரசியான அவர், ஒரு இல்லத்தரசியாக இருந்த அவர் ஸ்ரீ சந்திரபிரபர் மீது பக்தி கொண்டு அவர் கூறிய நெறிமுறைகளை, விரத நியமங்களை துல்லியமாக தன் ஆயுள் முழுவதும் கடைபிடித்ததின் காரணமாக யட்சியாக வியந்திர தேவ பிரிவிலே ஒரு பிரிவு யட்சர்கள் என்பது, அதில் யட்சியாக அவதரித்தார் என்ற தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இந்த யட்சியை நாம் உபாசனை செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர் கடைபிடித்த அதே ஜின தர்மத்தை நாமும் கடைபிடித்து இதில் கூறப்பட்ட இயம நியமங்களை தவறாமல் கடைபிடித்தாலுடைய அந்த அம்மனுடைய அருள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம் என்பதை நாம் உணர வேண்டும். இதை அறியாமல் நேரடியாக இந்த தேவியை வணங்குவதனால் நமக்கு அருள் கிடைக்கும், ஆனால் முழுவதுமாக நன்மை கிட்டப்போவதில்லை என்றுதான் ஆகமங்கள் தெரிவிக்கின்றன. அதனை கருத்தில் கொண்டு காணும்போது இது போன்ற அறச்சொற்பொழிவுகளை கேட்டறிந்து நாமும் அதில் பயணிக்க நாம் உறுதியேற்று இன்று நீங்கள் அம்பாள் தரிசனம் செய்வதால் வாழ்வு உய்ய வழி தேட இந்த அறமே முடிவு செய்யும் என்பதை அறிதல் நலம். இந்த தேவியே உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்காக உங்களை ஆன்ம நலனை பெற உதவி செய்வார்கள் என்பது நம்பி அவர்களை நீங்கள் வணங்கலாம். அதனால் அவரை வணங்கும் போது ஜினர் வழியில் தினமும் செல்வேன் என்ற சங்கல்பத்தை அவர் முன் வைத்தால் கண்டிப்பாக சகல நன்மைகளும் படிப்படியாக நம்ம வந்து அடையும் என்று ஆகமங்கள் நமக்கு எடுத்திருக்கின்றன. இதனை அனைவருமே அறிந்திருப்பீர்கள். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்றைய அற உரையை நமக்காக வழங்க வந்திருக்கிறார்கள். ஆகவே அதனை நாம் கவனமாக கேட்டு அறிந்து அதில் சங்கல்பம் ஏற்றால்தான் உங்களுக்கு பூரண அருள் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அறமுறைக்கு நம்மிடையே இன்று வந்துள்ளவர் திருமதி சுகந்தி பத்ரபாகு. முதுநிலை பட்டதாரியான இவர் பிஎட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசிரிய பயிற்சியிலே இளங்கலை முடித்திருக்கிறார்கள். பணி நிறைவு பெற்றவர். தலைமை ஆசிரியராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இவர் இன்று திருத்தக்க தேவர் அருளும் அறத்தேன் துளிகள் என்ற தலைப்பில் ஜினவரம் வழங்க வந்திருக்கிறார்.
ஜீவக சிந்தாமணி ஒரு மனநூல் என்று அட்டவணைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அதனுள் ஏராளமான அறக்கருத்துகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு இன்றுதான் தெரிய போகிறது. திருமதி சுகந்தி பத்ரபாகு அவர்கள், அதுவும் தலைமை ஆசிரியராக இருந்த அவர், வீடுரை பூர்வீகமாக கொண்டவர். தந்தையார் ஐயனப்பனைனார் வீடூரில் வசித்த ஒரு சிந்தாமணி புலவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் இன்றைய தலைப்பினை முன்னமே கேட்டறிந்திருப்பார் என்றுதான் நான் கருதுகிறேன். மேலும் இக்காலத்திற்கேற்ற வகையில் நமக்கு வழுங்கார் என்ற எதிர்நோக்கும் நம்மிடையே இருந்துதான் வருகிறது. ஆகவே இவர் கண்டிப்பாக திருத்தக்க தேவர் தன்னுடைய அந்த காப்பியத்திலே அறத்தினை எங்கெங்கெல்லாம் நமக்கு எப்படி புரியும்படி எடுத்து கூறியிருக்கிறார் என்பதை கண்டிப்பாக ஒரு ஆசிரியராக நமக்கு தெளிய வைப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மேலும் இக்காலத்துக்கேற்ற வழக்கையில் நமக்கு வழங்குவார்கள் என்றும் நாம் எதிர்நோக்கலாம். இவருடைய கணவரின் பெயர் பத்ரபாகு, ஆல கிராமத்தைச் சேர்ந்தவர். அவரும் ஆசிரியராக இருந்துள்ளார். கள்ளக்குளத்தூரில் ஒரு எய்டட் மிடில் ஸ்கூலில் ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்து இப்போது பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். விருப்ப ஓய்வு பெற்றதாக தெரிவித்திருக்கிறார்கள். இவரை ஆன்மீக வழியில் ஈடுபட வைத்தவர் ஸ்ரீ 108 விஸ்வேஸ்வர சாகர் முனி மகராஜ் அவர்கள். இன்று நம் ஜெயின சமய நெறிகள் பக்கம் பலரையும் திருப்பிய ஜின குரு அவர் என்று சொன்னால் மிகையாகாது. தினசரி ஜின தரிசனம் செய்ய அறிவுறுத்தியுள்ளார் இவர்களை. அதற்கான பிரத்யேகமாக வீட்டிலேயே ஒரு சிற்றாலயம் அமைத்திருக்கிறார்கள். கிரக சைத்தியாலயம் என்று சொல்லுவார்கள். அதில் ஜினரை நிறுவி பஞ்சகல்யாண மகோத்சவம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து அவருடைய ஜினபக்தியும் ஜினவர பணிக்கு அவரை நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து நமது ஜைன சமய நெறிகளை தத்துவங்களை ஜெயின சத்துவ நெறிகளை அழகாக எடுத்துரைக்கும் மேன்மைக்குரிய டெல்லியிலே வாழ்ந்து வரும் திரு தேவகுமார் அவர்கள் இவருக்கு குருவாக இருந்து பல ஆகம கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள் என்று அவர்களை தெரிவிக்கிறார்கள். அவர் என்ன அந்த சமஸ்கிருத நூல்களிலே இருக்கின்றனவோ அதை தெள்ளத் தெளிவாக ஆடியோவாகத்தான் பெரும்பாலும் ஜெயின் பிரேயர் ஆடியோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் எல்லாருமே தெரிவித்து கொண்டிருந்ததை நானுமே கேட்டிருக்கிறேன். ஆனால் அந்த ஆடியோ பதிவுகளை எழுத்து மூலியமாக எழுதி நூலாக வெளியிட்டுள்ளார். எனக்கு கூட அனுப்பிச்சிருந்தார், ஒரு நூல் அனுப்பிச்சிருந்திருக்காங்க. அது மாதிரி நல்ல பல அறக்கருத்துக்கள் எங்கிருந்தாலும் அவற்றை திரட்டி நூலாகவோ இல்லை இந்த ஜூம் அப்படிங்கிற ஒரு இப்போது நமக்கெல்லாம் எல்லாருமே வழங்குகிறார்கள் ஜினவரத்தை, அந்த வழியிலும் தினம் அழைத்து கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையிலே அம்மையார் அவர்களே நல்ல பல கருத்துக்களை நம்முடைய வழங்குவார்கள் என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. அவர்களை உங்கள் முன் உரையாற்ற வாருங்கள் என்று அழைக்கிறேன். வாருங்கள் மேடம். இன்றைய சிறப்பு சொற்பொழிவுக்கு வருகை தந்திருக்கிற திருமதி சுகந்தி பத்ரவா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. யாரோ வாங்க வாங்க, யாரோ லேடி வாங்க, 2 பேர் வாங்க வாங்க. சரி, எனக்கு பேப்பர் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பரவாயில்ல, ஓரமாக இருந்தால் பரவாயில்ல. இங்கே இருக்கு, அங்கே
எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் கற்றதனாலாய பயனின் கொள்வால் அறிவன் கற்றதனாலாய பயனின் கொள்வால் அறிவன் நற்றாள் தொழாரினின் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம். மல்லிநாதர் ஜினாலயத்திலே 10 நாட்கள் பிரம்மோற்சவம் முடிந்து இறுதி நாளாக இன்று ஸ்ரீ ஜுவாலாமாலினி யட்சியினுடைய உற்சவம் கண்ணாடு பல்லக்கு உற்சவத்திலே குழுமி இருக்கக்கூடிய நல் பவ்யோத்தமர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இந்த நன்னாளிலே என்னை சில அறக்கருத்துக்களை சொல்ல சொல்லி அழைத்த உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒரு கலவை தான். இன்பமும் துன்பமும் நிறைந்த ஒரு கலவையாக இருந்தாலும் ஆனால் எந்த ஜீவனும் துன்பத்தையோ அல்லது துக்கத்தையோ எப்போதும் விரும்புகிறதே கிடையாது. இன்பத்தை மட்டும்தான் விரும்புதுங்க. ஆனால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிற இன்பமாக நினைக்கக்கூடிய அனைத்தும் நிலையாக இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. கொஞ்ச நாளில் திரும்ப அது என்னவாகிடுது, அதே இன்பமே துன்பமாக மாறி விடுகின்றது. இன்பம்னு நினைப்போம், இது வந்தால் எனக்கு சந்தோஷம் தரும்னு நினைப்போம். ஆனால் அந்த சந்தோஷம் தரக்கூடிய எது சந்தோஷம் தரும் எது மகிழ்ச்சி தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுவே நமக்கு துன்பமாக மாறக்கூடிய ஒரு காலங்களும் வந்துடும். அப்படி துன்பத்தை விரும்பாத நமக்கு நிலைத்த இன்பம் நமக்கு தேவை. இந்த நிலையில்லாத இன்பம் எங்களுக்கு தேவை கிடையாது, நிலைத்த பேரின்பம்தான் தேவை அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலைத்த பேரின்பத்தை தம்முடைய அனுபவத்தினால் அறிந்து இதுதான் அதற்கு சரியான வழி, இந்த வழியில் சென்றால் நமக்கு அந்த நிலைத்த இன்பம் கிடைக்கும் என்று சொல்லி சென்ற பெரியோர்களை நாம் தீர்த்தங்கரர்களாக கேவலிகளாக கேவலி பகவான்களாக வணங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த தீர்த்தங்கர பெருமான்கள் உதித்த அந்த காலத்திலே சமோசரண வைபவங்கள், அந்த சமோசரண வைபவத்தின் மூலமாக அந்த தீர்த்தங்கர கேவலிகள் தன்னுடைய அந்த ஆன்ம அனுபவத்தை வழியை தன்னுடைய திவ்ய துணி மூலமாக திருமொழி வாயிலாக அழைத்து சென்றார். அப்போ இருக்கும்போது அந்த சமயங்களில் எல்லாருக்கும் அது கிடச்சிக்கிட்டே இருந்தது. பகவானுடைய திவ்ய துணி திருமொழி கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த சுகத்திலேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. காலங்கள் மாற இந்த பஞ்சம காலத்திலே இவையெல்லாம் குறைந்து விடும் அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கள் சொன்னதை கணதர பரமேசிகள்லாம் விளக்கமாக எடுத்துரைக்க அவற்றை அறிந்த ஆச்சாரிய பரமேசிகள் காலத்துக்கு ஏற்றபாடி அவங்க சொந்த அந்த அறக்கருத்துக்களை நூல்களாக ஆகமங்களாக சமஸ்கிருத மொழியிலையும் சரி பிராகிருத மொழியிலையும் தமிழையும் அளித்து சென்றுள்ளார்கள். அது மட்டும் இல்லை, இனி சமோசரண வைபவத்தை இனி வரக்கூடிய நாமெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்கிறதுனால அந்த சமோசரண அமைப்பிலேயே ஒவ்வொரு இடத்துலையும் மிகப்பெரிய ஒரு ஜினாலயங்களை கட்டி அங்கே அந்தந்த ஊரினுடைய முதல் எழுத்துக்கு ஏற்ற மாதிரி
தீர்த்தங்கர பகவானை ஸ்தாபித்து தினம் தினம் நாம் அந்த ஜினாலயத்துக்கு வந்து சமோசரணத்திலேயே வந்து பகவானை தரிசிக்கிற மாதிரி வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி சென்றுள்ளார்கள். அப்படி இப்போது நாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த இடம் கூட ஒரு சமோசரண அமைப்பில் அமைக்கப்பட்ட, நிச்சயமாக எல்லா ஆலயங்களும் சமோசரண அமைப்பில் அமைக்கப்பட்ட ஆலயங்களாக தான் இருக்கும். அந்த இடத்துல சமோசரணத்தில் இருந்து நம்ம தரிசிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இங்கே நம்ம மல்லி பகவானை தரிசிக்கிட்டு இருக்கோம். அந்த பாவனை தான். ஏன்னா சமோசரணத்தில் இருந்திருப்போம், ஒரு பிறவியில் எப்பயாவது நாமளும் அந்த சமோசரணத்தில் போய் இருந்திருப்போம். ஆனால் முழுமையாக போய் அந்த பகவானை தரிசிக்கலையோ, அல்லது பாதியிலேயே அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான் இனிமேல் இதோட போதும்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தோமோனோ தெரியல. அதனால தான் நாம் இங்கே வந்து இப்படி தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம் தினம் தினம் நம்ம இந்த காலங்களில் ஓடி ஓடி நமக்கு நிலைத்த இன்பத்தை தரும் என்று பொருள் சேர்த்து கொண்டு பல சுகத்தை தரக்கூடியது என்ற பல பொருட்களை சேமித்து கொண்டிருக்கின்றோம். அவையே நமக்கு பின்னாடி பராமரிக்கிறதுக்கு கிடச்சிடுச்சு. ஓடி சம்பாரிச்சிட்டோம், அந்த பொருளெல்லாம் எனக்கு வேணும்னு நினச்சோம், வாங்கிட்டோம். ஆனால் அதை பராமரிக்கிறதுக்காக திரும்ப ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது இன்றைய கால கட்டாய சூழல், அதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த கட்டாய சூழலில் கூட நாம் ஒரு 1/4 மணி நேரம், எப்போ நம்ம ஒரு 6 மணிக்கு வேலைக்கு போகணும், இல்லை என்னுடைய வேலையை பார்க்குறதுக்கு நான் 5 மணிக்கெலாம் போகணும் அப்படின்னா கூட ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஓடி வந்து குளிச்சுட்டு பகவானை ஒரு நிமிஷம் நின்று தரிசனம் செய்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள் சுலபமாக தீர்வதற்கான ஒரு வழி நம்மள அறியாமலே கிடைக்கும். ஏன் எல்லாம் நினைப்பீங்க, என்னடா இது காலையில் பஸ்ஸுக்கு ஓடுறதுக்கே முடியல, இல்லை வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே போகணும் இங்கே போகணும் 1008 புடுங்கள், இதில் ஒரு 10 நிமிஷம் இங்கே கோயிலுக்கு வரணும்னு சொன்னால் யாரால் முடியுது அப்படின்னு நினைப்போம். இருக்கலாம், ஓட வேண்டிய சூழல் தான். ஒரு நாட்டில் ஒரு பெரிய சந்தன வியாபாரி ஒருத்தன் வரணும். நல்ல வியாபாரம் நடக்கும் அவனுக்கு. அது ஏதோ அவனுடைய கர்மத்தினுடைய பலனோ அது என்னவோ தெரியல, ஒரு 3-4 மாதமாக அவனுக்கு அந்த சந்தனக்கட்டை வியாபாரமே ஆகலை. சந்தனக்கட்டை வியாபாரம் ஆகாதப்ப அந்த சமயம் அந்த கடை வழியாக அந்த நாட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, நகர்வலமாக சுற்றி வந்துக்கிட்டு இருக்கார். அப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன நினைக்கிறான், போகிறார ராஜா, இவர் மட்டும் இன்றைக்கி செத்துட்டாருன்னா இவரை எரிக்கிறதுக்கு நிறைய சந்தனக்கட்டை நம்மக்கிட்ட வாங்குவாங்க, நமக்கு நிறைய வியாபாரம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறான். ராஜாவுக்கு இது எதெல்லாம் தெரியாதுங்க, அவர் மட்டும் அந்த வழியை கடக்க போகிறார். ஆனால் ராஜாவுக்குள்ள திடீர்னு இவனை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுது. அந்த எண்ணம் வந்த உடனே ராஜாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. வேகமாக அந்த இடத்த கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறார். கூட வந்த மந்திரி புரிஞ்சுக்கிறார், என்னன்னு தெரியல, ராஜா வந்து முகம் மாறிடுச்சு, வேகமாக இடத்த விட்டு நகரணும்னு நினைக்கிறாரு. சரி நாமளும் வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்வலத்தை அதோடு முடிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போயிடுறேன். அங்கே போனவரே ராஜா சொல்கிறாரு, என்னன்னு தெரியலப்பா, அந்த கடையை தாண்டும் போது அந்த கடை வியாபாரியை கொல்லணுன்ற எண்ணம் எனக்கு வந்துச்சு. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவனுக்கு எனக்கு என்ன பந்தம்னும் தெரியாது, ஆனால் அவனை கொல்லணும்னு ஏன் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அதனால தான் நான் அந்த இடத்த விட்டு வேகமாக வந்துட்டேன்னு சொல்கிறேன். மந்திரி புரிஞ்சுக்கிறார். சரி பார்க்கலாம் ராஜா, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை மந்திரின்னு காட்டிக்காமல் இவனோட கடைக்கு வரார். கடைக்கு வந்து அப்படியே பேச்சு கொடுக்குறாரு, என்னப்பா எப்படி வியாபாரமெல்லாம் போகுது அப்படி பேச்சு கொடுக்குறாரு. இவர் தன்னுடைய கதையெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த ராஜா கூட செத்தாக்கா எனக்கு இன்றைக்கி நல்ல வியாபாரம் ஆகும் அப்படின்னு சாதாரணமாக பேசும்போது தன்னுடைய மனசில் இருந்து சொல்லிடுது.
உடனே மந்திரிக்கு புரிஞ்சு போகுது, ஓஹோ ராஜா நகர் வரும்போது இவன் இதை நினச்சிருக்கான், அதனால தான் ராஜாவோட மனசில் இவனை கொல்லணுங்கிற எண்ணம் வந்திருக்கு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் நேராக ராஜா கிட்டே போய், ராஜா ஒன்றும் இல்லை விசாரித்தேன், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வியாபாரம் அவருக்கு எதுவும் நடக்கலை போல், ஏன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல, சரி எதுவாவது எப்படியாவது இருக்கட்டும், இப்போ அயல் நாட்டிலேருந்து வேறு ஒரு ராஜா நம்ம நாட்டுக்கு பார்க்குறதுக்காக நாளைக்கு வரப்போகிறார், நம்ம எல்லாம் வரவேற்க போகிறோம், ஏன் நம்ம இப்படி ஒன்று பண்ணக்கூடாது, நம்ம நாட்டில் விளையிற அந்த சந்தன கட்டைகளை அவருக்கு நம்ம ஏன் பரிசாக கொடுக்கக்கூடாது, இதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க நாட்டு மக்கள்லாம் அவங்க கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாவுக்கும் அது நல்ல ஒரு இது தானே, அவனுக்கும் ஒரு நல்ல வியாபாரம் நடக்கும், இங்கே நடந்தது எதுவும் ராஜாவுக்கு தெரியாது, ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல இதுதான் வியாபாரம் நடக்கும், சரி அதை மாதிரி ஏற்பாடு பண்ணுப்பான்னு சொல்லிடுறாரு. உடனே மந்திரி ஆளை விட்டு அனுப்பிச்சு அந்த கடையில் இது மாதிரி ராஜா வந்து நிறைய சந்தனக்கட்டை வாங்கிட்டு வர சொன்னார், வெளிநாட்டில் இருந்து வரப்போகிறாங்களா அவங்களுக்கு பரிசாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி. உடனே அவனுக்கு என்ன தோணுச்சு, ஐயோ ராஜா வந்து நமக்கு வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு, மந்திரி தான் இதை போய் சொன்னாருன்னு அவனுக்கும் தெரியாது. நாம் என்ன நினச்சோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்காமலே இந்த ராஜா செத்தா நமக்கு வியாபாரம் ஆகும்னு நினச்சோம், இது எவ்வளோ பெரிய தவறுன்னு அவன் உணர்றான். இப்படி உணர்ந்த அடுத்த செகண்டு ராஜாவெல்லாம் அந்த கொல்லணுன்ற அந்த எண்ணம் வரதுக்குள்ள தானாகவே நீங்கி போகும். இதை எதுக்கு இந்த கதையை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நாமளும் எத்தனையோ வேலைகளை வெளியில் போகிறோம், எத்தனையோ பேரை பார்க்குறோம், எல்லாரும் நமக்கு எத்தனை பல சூழல்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சூழல்கள், அந்த ஒவ்வொரு சூழல்களில் அவங்களும் பலவித எண்ணங்களோடு வருவாங்க, அந்த எண்ணங்களோட தாக்கம் நமக்கும் வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் இங்கே நிர்மலமாக இருக்கக்கூடிய எந்த களங்கங்களும் இல்லாமல், விருப்பு வெறுப்பு மயக்கங்கிற எந்த விதமான குற்றங்களும் இல்லாமல் வீட்டிற்கக்கூடிய அந்த அரகந்த பகவானை ஒரு நிமிஷம் நம்ம நினச்சிட்டு போகும்போது நம்முடைய மனசு தூய்மையாயிடும். நம்ம மனசு தூய்மையான உடனே தானாகவே வெளியில் ஏற்படக்கூடிய எந்தவித பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு பலம் நமக்கு நம்ம அறியாமலே நமக்கு கிடைக்கும். இதுதான் இலக்கியங்களில் நமக்கு அறக்கருத்துக்களாக மிக அழகாக ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. திருத்தக்கதேவர் ஐயா சொன்ன மாதிரி ஜீவக சிந்தாமணி மனநூல் அப்படின்னு சொல்கிற அந்த நூலை எழுதிய ஆச்சாரியார் அதை ஏன் எழுதினார் அப்படின்னு சொன்னால், அவர் மதுரையில் தன்னுடைய குருவோட மதுரைக்கு வந்திருக்கும் போது அங்கே இருக்க அந்த தமிழ் சங்கத்தை சார்ந்தவர்கள்லாம் இந்த சமண முனிவர்களுக்கெல்லாம் இல்லற சுவை இன்பத்தை எழுதவே தெரியாது, பாடவே தெரியாது, அவங்களுக்கு அப்படிப்பட்ட திறமை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்ம ஆச்சாரியருக்கு கொஞ்சம் வேகம் வருது, அப்படிலாம் சொல்லாதீங்க, பாடுறதுக்கு திறம் இல்லாமலாம் இல்லை, திறமை இல்லாமலாம் இல்லை, அந்த சுவை தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஏன்னா அது எந்த ஜீவனுக்கும் துன்பத்தை தான் தரக்கூடியது, அதனால் அதை நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம், அதை பாட விரும்பலை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ திறமை இருக்குதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக திறமை இருக்குது, ஒவ்வொரு ஆச்சாரியர்கிட்டையும் அந்த இல்லற சுவையையும் எழுதக்கூடிய திறமைகள் இருக்கின்றது என்று சொல்கிறாரு. அப்போ நீங்களே தான் ஒரு நூலை எழுதுங்களேன், இல்லற சுவை நிரம்புற ஒரு இலக்கியத்தை படைங்களேன்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய குருக்கிட்ட வரார். குருக்கிட்ட வந்து நடந்ததை சொல்கிறார். அவருடைய ஆச்சாரியருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய சிஷியனோட திறமை, இருந்தாலும் சோதிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் ஓடன ஒரு நரியை காமிச்சு, இந்த நரி ஒன்று இந்த போகுது பார்த்தீங்களா, இந்த நரியோட குலத்தினுடைய இயற்கை அமைப்பு வாழ்க்கை சுவைகளை வச்சு ஒரு சின்ன நூல் ஒன்று எழுது, அந்த திறமையை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இலக்கிய சுவை பட நூல் எழுதுறதுக்கான அனுமதியை தரேன்னு சொல்கிறார். உடனே
இவர் என்ன பண்ணுறாரு, நரிவிருத்தம் என்று ஒரு அழகான நூலை எழுதுகிறார். இங்கே நம்ம ஐயா சொன்னார், திருத்தக்க தேவர் அருளும் அறத்தேன் துளிகள்ன்றதில் மனநூலில் இருந்து அதில் நிறைய அறக்கருத்துகள் இருக்குது, அதை தான் எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னார். பட் நான் அது உள்ளே ஆழ்ந்து போகலை. இப்போ அந்த நரிவிருத்தத்தில் ஒன்றும் அதிகமான செயல்கள் கிடையாது, 51 பாடல்கள் தான். 51 பாடல்கள்லையும் அறக்கருத்துக்களை ரொம்ப அழகாக சொல்கிறார். அதில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இதை எழுதி முடித்த பிறகு அந்த இல்லறச்சுவை நிரம்பிய ஜீவகனுடைய சரிதத்தை எழுதும்போது கூட பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எடுத்து ஆழ்ந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிச்சயமாக ஒவ்வொரு பாடலையும் ஏதாவது ஒரு அறக்கருத்தை சுட்டி காட்டாமல் இருக்கவே இருக்கு. 8 பேரை மணந்த ஜீவகன் இல்லறச் சுவையை அனுபவித்த ஒருவன் பட்டுன்னு அதை திறந்துட்டு தீட்சை ஏற்று கேவலி பகவானாக ஆகின்றான். அதை வலியுறுத்துறது தான் இந்த ஜீவக சிந்தாமணி. நாம் இப்போ அதுக்குள்ளே போகலை. நரிவிருத்தத்தில் என்ன சொல்லியிருக்கார் திருத்தக்க தேவர் அப்படிங்கிறத பார்ப்போம். அதை சொல்லும் போதே ஜீவக சிந்தாமணியிலையும் எந்த இடத்தெல்லாம் ஒரு சில அதுக்கு ஒப்பான கருத்துக்களை சொல்லியிருக்காருங்கிறதையும் நம்ம இங்கே பார்ப்போம். தெரியும் உங்களுக்கு, மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி நிலம்னு சொல்லுவோம். அந்த குறிஞ்சி நிலத்தை சார்ந்த குறிஞ்சி நிலத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் விலங்குகளை வேட்டையாடி அதனுடைய மாமிசத்தையும் கிழங்குகளையும் தேனையும் காய் கனியையும் மட்டுமே புசித்து மதுவை அருந்தி தீய செயல்களை மட்டுமே செய்யக்கூடிய, நன்மைங்கிறத நல்ல செயல்கிறதே அறியாத ஒரு வேடன். அவன் எதற்கு ஒப்பானவனான ஒரு நரகவாசிக்கு ஒப்பானவன் சொல்கிறேன். இங்கே அறக்கருத்துக்களை பற்றி எடுத்து சொன்ன இந்த 4 நாட்களில் ஒரு நாள் என்று எனக்கு சரியாக நினைவில்லை. ஐயா நம்ம தமிழ் சமண பேரனுடைய தலைவர் பொன் விஜயகுமார் அவர்கள் கூட சொல்லியிருப்பார், நரகலோகத்தில் எப்படிப்பட்ட துன்பங்கள் ஒரு ஜீவன் அந்த நரகலோகத்தில் என்னென்ன துன்பங்கள் அனுபவிக்குன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட அந்த நரகவாசிக்கு இணையானவனா அந்த வேடன். அந்த வேடன் அந்த குறிஞ்சி நிலத்தூரில் வாழ்ந்துட்டு வரான். அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, திணை விதைச்சி திணை அறுத்து அந்த திணை மாவை தேனோட கலந்து கிழங்கு வகைகளோடு புசித்து மதுவை உண்டு வாழறது தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஓம் நமக சித்தேபியக. இப்போது எல்லாரும் நம்ம அனலில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த அனலை வெம்மையை தணிக்கிறதுக்காக கொஞ்சம் நாடி இப்போ பாருங்க குளுமையான காற்றடிக்குது இல்லையா. அப்போ அந்த திணைப்புணம், அந்த திணையை விதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதை ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. கொண்டாடி முடிச்சுட்டு திணையை விதைச்சி அந்த திணை கதிர்கள் வரும்போது அதை கிளிகள் போன்ற பறவைகள்லாம் கொத்தி எடுக்காமல் இருக்கிறதுக்காக திணைப்புணம் காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அதை காவல் காப்பாங்க. அப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு யானை ஒன்று அந்த வயலை நோக்கி வருது. இப்போ நான் முன்னாடி அந்த குறிஞ்சி நிலத்தூரில் ஒரு வேடம் வசித்தான்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த வேடன் அந்த இடத்துக்கு வரான். இந்த யானை வர்றதை பார்த்த உடனே ஐயோ பறவையே தின்னக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே திணைப்புணம் காத்துக்கிட்டு இருக்கோம், இந்த யானை வந்ததுன்னா இது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொல்லணுங்கிற ஒரு கோபத்தோடு என்ன பண்ணுறான், வில்லில் அம்பு பூட்டி விட போகிறான். வேகமாக ஒரு மேட்டு மேலே காலை வச்சு, எனக்கு கோபம் கண்ணை மறைச்சிச்சு, எது மேலே காலை வைக்கிறோன்னு தெரியாமலே மேடாக இருந்த மண் மேலே காலை வச்சு அந்த யானையுடைய மத்தகத்தை பார்த்து அம்பை விடுறான். சரியாக அது யானையினுடைய மத்தகத்தில் போய் தச்சிடுது. இவன் கோபத்தில் ஏறினது பாம்பு புத்துங்க.
பாம்பு புத்து மேலே காலை வச்சு ஏறி அடிச்சுட்டு அவனுக்கு பாம்பு புத்துனே தெரியாது. ஏன்னா இவன் தான் அதை பார்க்கவே இல்லை. இந்த யானை என்ன பண்ணுச்சு, மத்தகத்தில் அம்பு பட்ட உடனே வலி, அந்த ஆக்ரோஷத்தோடு இவனை தாக்கிறதுக்காக ஓடி வருது. ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா வேடர்கள்லாம் அந்த அம்புல நஞ்சு பூசி வச்சுருப்பாங்க, விஷத்தை பூசி வச்சுருப்பாங்க. அந்த வலி வேதனை தாங்காமல் அது இவனை குத்த வேகமாக ஓடி வந்து அந்த புத்தில் இந்த அம்பை போட்டு தேய்க்குது, தலையை போட்டு தேய்க்குது. உள்ளே இருந்த பாம்புக்கு டிஸ்டர்ப் ஆகிடுது. அது வெளியில் வருது. வெளியில் வந்தோடனே அங்கே இந்த வேடம் நின்றுக்கிட்டு இருக்கான். அவன் காலில் ஒரு கொத்து கொத்திடுச்சு. இவன் உடனே என்ன பண்ணுறான், திரும்பி பார்த்துட்டு கையில் இருந்து வாளால் அந்த பாம்பை வெட்டிடுறான். இப்போ யானையும் செத்துருச்சு, அந்த வேடனும் இறந்துட்டான், இந்த பாம்பும் செத்துருச்சு. அந்த காட்டில் ஒரு மலை குகையில் ஒரு நரி ஒன்று வசிச்சு வரும். அந்த நரி என்ன பண்ணுது, பசியை போக்குறதுக்காக உணவை தேடி வெளியில் வருது. வெளியில் வந்தோடனே அது கண்ணில் இதெல்லாம் படுது. ஆஹா, இன்னைக்கு நம்ம நல்ல வேட்டை, ஒரு பெரிய யானை, ஒரு பெரிய மனுஷன், பத்தாத்துக்கு ஒரு பாம்பு. உடனே இதுக்கு பேராசை தலை தூக்கி ஆடுது. எத்தனை நாள் நம்ம பட்டினியாக இருந்தோம். இந்த யானையோட உடல் 6 மாதத்துக்கு நமக்கு உணவாகும். இந்த மனுஷனோட உடல் 1 வாரத்துக்கு நமக்கு உணவாகும். இந்த பாம்போட உடல் 1 நாளைக்கு உணவாகும். பரவாயில்ல, ஏறக்குறைய 1 மாதம் 8 நாளைக்கு நமக்கு உணவுக்கு கவலையே இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுது. இப்போ பசிக்குது. இதுதான் பேராசையாச்ச. இதை தான் கணக்கு போட்டுடுச்சு. இது 1 நாள், அது 7 நாள், அது 6 மாதம்னு. அந்த 1 நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த பாம்பு கூட தின்றதுக்கு அதுக்கு மனசு வரல. இதை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ பசிக்கிறதுக்கு என்னதான் சாப்பிட்லான்னு யோசனை பண்ணுது. சுற்றி பார்க்குது. இந்த வேடன் வச்சிருந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டிருந்தான், கீழே விழுந்துருந்து இல்லைங்களா. அந்த வில்லில் இழுத்து கட்டி இருக்கக்கூடிய அந்த நாள், அதில் பார்த்திங்கன்னா அந்த மாமிசை இது தடவி இருப்பான். அந்த வாசனைக்கு இது நல்ல உணவு, இந்த ஒரு வேளைக்கு இது போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை போய் கடிக்குது. அதனால் வில்லை வளைச்சி இழுத்து கட்டியிருப்பாங்க இல்லைங்களா. கடித்த வேகத்துக்கு இந்த வில்லு வேகமாக வெளியில் வந்து என்னுடைய தொண்டையில் குத்தி இது காலி, இது இறந்துடும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பேராசை. அங்கே யானை கிடக்குது, மனுஷன் கிடக்குறான், பாம்பு கிடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பேராசையினால் அந்த வில்லில் இருக்கக்கூடிய அந்த நாணை கடிக்க போய் அதுவும் இறந்து போகும். அதை தான் இங்கே நம்ம இந்த கதையை சொல்லி திருத்தக்க தேவர் அவர்கள் மிக அழகாக ஒரு அறக்கருத்தை இங்கே முன்வைக்கிறாரு. அத்தியும் அரவின் வீழ்ந்த வேடனும் வேடன் கொன்ற துத்திமா நாகம்தானும் கிடப்ப வில் குதையை கவ்வி செத்த இந்த நரியைப் போல செய்பொருள் ஈட்டுவார்கள், சித்தம் வைத்து அறங்கள் செய்யார், தேர்ச்சியில் மாக்கள் அந்தோ. தேர்ச்சியில் மாக்கள் அந்தோன்னு சொல்கிறார். அத்தினா யானை, பெரிய மத்தகத்தோட யானை, அது விழுந்து கிடக்குது. அரவின் விழுந்த வேடன், பாம்பு கடிச்சு அந்த வேடன் விழுந்து கிடக்கிறான், அந்த நாகமும் விழுந்து கிடக்குது. அதெல்லாம் விட்டுட்டு அந்த வில்லில் இருக்கக்கூடிய நானை கடிச்சு இறந்த நரியை போல் இந்த மக்கள் இருக்கிறாங்களே, ஓடி 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 பொருளை சேர்க்குறாங்க. ஆனால் மனசில் வச்சு சிந்தையில் வைத்து அறங்கள் மட்டும் செய்ய மாட்டேன்றாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்களா, தேர்ச்சியில் இந்த வாழ்வு அனித்தியமானது. அந்த நரி நினச்சிதா நம்ம இப்போ சாக போகிறோன்னு அதை நினச்சிதா, இன்னும் 6 மாதத்துக்கு இந்த உணவு இருக்கும் நமக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கை நிலையில்லைங்கிறத புரிஞ்சிக்காம, இது அனித்தியமான வாழ்வு அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம எப்படி செத்துதோ அதை போல் ஓடி ஓடி பொருளை சேர்த்துட்டு கிடக்கிறோம். இந்த வாழ்வு அனித்தியமானதுன்னு தெரிஞ்சிக்காம மக்களாக இல்லை, மாக்களாக இருக்கிறீங்களே, அந்தோ பரிதாபமாக இருக்குது அப்படின்னு நம்மளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பரிதாபப்படுகிறேன்.
அதோடல்ல, சுற்றினார் வில்லின் வீழ்ந்த சூழ்ச்சியில் நரியை போல பற்றினார் பெரிதும் ஒவ்வி பகுத்துணாது ஈட்டினார்கள். மற்ற உணா வெறுக்கை தன்னை மன்னரும் பிறரும் ஒவ்வ தெற்றென வெளிரும் நீரார் செல்வமும் இழப்பார் அன்றே. எப்படி அந்த நரி செத்துதோ அதை போல பொருளை இவங்க ஓடி ஓடி சேர்க்குறாங்க. சுற்றங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பகுத்துன்னு வாழ்வோம் அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாமல் அது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வச்சு கடைசியில் அரசாங்கம் என்ன பண்ணுது, சேர்த்துக்கிற பொருளுக்கெல்லாம் வரி வரி வரின்னு வரியை போட்டு இவன் ஓடி ஓடி சேர்த்த பொருள் எல்லாத்தையும் வரி கட்டியே வீணாக போகுது. அப்படி இல்லைன்னா திருடர் வந்து கல்வர் வந்து எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இதை புரிஞ்சிக்காம தானும் வாழ்ந்து அடுத்தவனுக்கும் கொடுத்து வாழ்வோங்கிற எண்ணம் இல்லாமல் இப்படி வீணாக இந்த பொருளை தானும் அனுபவிக்காமல் அடுத்தவங்களுக்கும் கொடுக்காம இந்த திருடனும் அரசாங்கமும் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு விடுறாங்களே. இவங்களாம் மக்கள் இல்லை, மாக்கள், விலங்குகளுக்கு ஒப்பானவர்கள் என்று இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கின்றார். இன்னொரு கதை ஒன்று சொல்கிறாரு. ஒரு நரி என்ன பண்ணுச்சான், ஒரு பெரும் படை, அந்த சேனை வந்து வேற ஒரு நாட்டோட போர் புரியறதுக்காக போய்கிட்டு இருக்கு. இதை பார்க்குது அந்த நரி. ஆஹா, எவ்வளோ பெரிய சேனை, பெரிய சண்டை வரும் போல் இருக்கு. சரி, இவங்க சண்டை போட்டு முடித்தாங்கன்னா இந்த பக்கம் நிறைய பேர் சாவாங்க, அந்த பக்கமும் நிறைய பேர் சாவாங்க, நமக்கு நிறைய உணவு கிடைக்கும். இப்போ நாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டு இருந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஓட்டி விட்டுருவாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அதனால் நம்ம செத்தது மாதிரி கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மயக்கம் போட்ட மாதிரி செத்து போன மாதிரி படுத்தும் கிடக்கு. இந்த போன படை சண்டைக்கு தான் போச்சு, ஆனால் அவங்களுக்குள்ளே என்னவோ சமரசம் ஆயிடுச்சு போல, சண்டை போடலை, அந்த படை திரும்ப போயிடுச்சு. இதுக்கு எதுவுமே தெரியாது, இது மாதிரி செத்தது மாதிரி கிடக்குது, நடக்கும் போர் நடக்கும் போர் நடக்கும்னு கிடக்குது. படை திரும்பி போயிடுச்சு. அந்த வழியாக ஒரு வழிப்போக்கம் வரான். இது இந்த நரியை பார்க்குறான். ஆஹா, இந்த நரி செத்து போச்சு போல, இதனுடைய தோல், இதனுடைய பல், வால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு நல்ல வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உயிரோடு என்ன பண்ணுறான், தோலை உரித்து அது பல்ல வால் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய், இது பேராசை. நிறைய பேர் சாவாங்கன்றதுக்காக உணவு நிறைய கிடைக்கும்னு பேராசைப்பட்டு தன்னுடைய உயிரையை அது அங்கே இழக்கின்றது. இந்த கதையை சொல்லி நமக்கு ஒரு அறக்கருத்தை இந்த இடத்துல அழகாக வைக்கிறார். நாட்டில் நாம் உரைக்கப்பட்ட முளைநெறி அணைய நீரார் ஈட்டிய பொருட்கள் தம்மை ஈதலும் துய்த்தல் தானும் மாட்டிலர் அகழ்ந்து பார்க்கில் நிலங்கொள் வைப்பர் மாதோ பாட்டரும் மக்கள் யாக்கை பயன்கொளா கழிப்பர் அன்றே என்கின்ற. இந்த இப்போ மேலே சொன்னமே அந்த நரிய மாதிரி தான் சம்பாதிச்ச பொருளை நல்ல வழியில் செலவிட்டு தானும் அனுபவிக்க மாட்டான், இல்லாதவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படவும் மாட்டான். ஏன்னா நம்ம சம்பாதித்த பொருளை நல்ல வழியில் செலவிடணும், அறத்தை தேடணும், அற வழியில் செலவழிக்கணும், தானும் அனுபவிக்கணும், பிறருக்கும் கொடுத்து சுகமடைய வேண்டும். இந்த ரெண்டு வகையாலையும் உபயோகிக்காமல் புதைச்சி வைக்கிறானே, அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறேன். இதை தான் ஔவையார் நம்ம எல்லாம் 1ஆம் 2ஆம் படிச்சிருப்போம். நல்வழியில் ரொம்ப அழகாக சொல்லுவார். பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள்ன்ற. நம்ம தீர்த்தக்கதையவர் கூட அந்தோ மாக்கள்னு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டுங்க இந்த ஆவிதான் போயின பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம்ங்கிறார். தேடுற ஓடி 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 தேடுற அந்த பணத்தை நீயும் செலவு பண்ணல, அடுத்தவங்களுக்கும் கொடுக்கல, பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டு நீ செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு விட்டு உன் உயிர் போயிடுச்சுன்னா அந்த நீ தேர்னியை பாடுபட்ட அந்த பணத்தை யார் தான் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு மிக அழகாக எடுத்து சொல்வார். திருத்தக்க தேவர் ஜீவக சிந்தாமணியில்
இதையே மிக அழகாக கேமசரியார் இளம்பகத்தில் ரொம்ப அழகாக சொல்வாருங்க. வேற்றுவர் இல்லா நுமர் ஊர்க்கே செல்லினும் வெகுண்டீர் போல ஆற்று உணா கொள்ளாது அடிப்புறத்து வைப்பீரே அல்லீர் போலும் கூற்றம் கொண்டு ஓட தமியே தொடுநெறி கண் செல்லும் பொழுதின் ஆற்று உணா கொள்ளீர் அழகாலால் அறிவு ஒன்றும் இளரே போலும். எப்படி சொல்கிறார் பாருங்க. நம்ம சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க என்னமோ நமக்கு ஆவாதவங்க மாதிரி, சண்டை போட்டவங்க மாதிரி, நமக்கு எதிரி மாதிரி நினச்சிக்கிட்டு வழிக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு போகிறோம். இதே நம்ம சொந்தங்கள் இருக்கிற ஊருக்கு போகும்போதே நமக்கு வழித்துணையாக சாப்பாட்டை கட்டிக்கிட்டு போகிறோம். ஆனால் கூற்றுவன் வரும்போது, இந்த யமன் நம்மளை தேடிக்கிட்டு வரும்போது, தேடிக்கிட்டு வந்து இந்த உயிரை கொடிய வழியில் இழுத்துக்கிட்டு போகும்போது உதவுன்னு யாராவது நல்வினையை தேடி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நல்வினைங்கிற கட்டுணவை தேடி வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதை மட்டும் ஏன் வச்சுக்கிட்டுல? உங்களுக்கு அழகு தான் இருக்க தவிர அறிவே இல்லை. அதான் சொல்கிறேன், அழகாலால் அறிவு ஒன்றும் இளிரே போலும். அழகு தான் இருக்க தவிர அறிவு கொஞ்சம் கூட இல்லை. போகிற வழிக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு போகிற நாம் யமன் வந்து நம்மளை கூட்டுக்கிட்டு போகும்போது நமக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக இப்போவே நம்ம என்னத்தை தேடி வைக்கல, நல்ல வினங்கிற கட்டுச்சோத்தை கட்டி வைக்கலையே, இனிமேலாவது செய்யுங்க அப்படிங்கிற. உண்ணலோடு உறங்கல் அச்சம் இணைதலும் ஒருங்கு நாடின் மந்தினி உலகில் வாழும் மாக்களும் விலங்கு ஒப்பான். கண்டது ஒன்று உண்டு நல்ல அறங்களை பிடித்த நீரார் பண்டிதர் ஏனை மாக்கள் பசுவினும் கடையார் அன்றே. இதில் என்ன சொல்லிடுறார் பாருங்க, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன ஒரு சின்ன, ஏன்னா நாமளும் விலங்கு தான், ஒரே ஒரு வித்தியாசம்தான், பகுத்தறியக்கூடிய ஆறாவது அறிவுங்கிறது. பகுத்தறிந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சு கெட்டதை விளக்கிட்டு நல்லதை செய்யக்கூடிய அந்த அறிவு, அதுதான் நம்ம விலங்குகளில் இருந்து பிரித்து காட்டுறது. அந்த பகுத்த அறிந்து அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி நல்லது இது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு பகுத்தறிந்து நன்மைகளை செய்தால் மட்டும்தான் ஆறறிவுடைய மனிதன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மிருகத்தை விட கீழானவர்கள் தான் நாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறார், பசுவினும் கடையார் அன்றே. பசுவை விட கீழான விலங்குக்கு ஒப்பானவங்க தான் நம்ம வந்து மனிதர்கள் அல்ல என்று சொல்கின்றார். அடுத்து ஒரு கதையை முன்னாடி வைக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த கதை தான். உஜ்ஜயினி நகரத்தில் ஒரு பெரிய வணிகன், அந்த வணிகனுடைய பேர் ஸ்ரீதத்தன், அவங்களுடைய மனைவி பேர் யசோபத்திரை. இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப காலமாக சந்தான பாக்கியம், புத்திர சந்தான பாக்கியம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சே ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு சுகுமாரன் பேர் வைக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தில் அந்த வணிகன் என்ன பண்ணுறான், அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்ல அறங்கள் எல்லாம் என்னென்னலாம் கொடுக்கணுமோ கொடுத்து பல அறங்களை செய்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு துறவுக்கு போயிடும். தன்னுடைய மகனை மனைவி யசோபத்திரை பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட உத்தரவு வாங்கிட்டு தீட்சயத்துக்கு போயிடு. இந்த யசோபத்திரை சுகுமாரனை செல்லமாக வளர்க்குறாங்க. ஒரு இடத்துல போகும்போது ஒரு முனிவரை பார்த்து வணங்குறாங்க. இந்த சுகுமார் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள், ரொம்ப நாள் பொறுத்து தவம் இருந்து பெற்ற புள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. முனிவர் அவனை பார்த்த உடனே சொல்லிடுறாரு, விரைவில் ஒரு துறவியாக போயிடுவாருன்னு சொல்லி. இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஐயையோ என்னடா இது ரொம்ப நாள் பொறுத்து, பெரும் வணிகன் அவங்க குடும்பம், இந்த புள்ள வந்து துறவியாக போயிடுறதா, இவனுக்கு துறவு எண்ணமே வர முடியாமல்
எவ்வளோ சுகபோகத்தில் வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ சுகபோகத்தில் வச்சுருக்கலாம். அவனுக்கு சாப்பாடு வடித்து போடுவாங்களாம். என்ன மாதிரி அரிசின்னு கேட்டிங்கன்னா, தாமரை மலர் மனம் வீசக்கூடிய அரிசி. சாதம் அப்படியே தாமரை மலர் மனம் வீசும். அது எப்படி அந்த அரிசியில் மொதல் நாளே தாமரை பூ மலர்ந்துருக்கும் போதே அரிசியை கொண்டு போய் அதில் ஒரு துணியில் கட்டி வச்சுடுவாங்க. அது நைட்டு மூடிக்கும். காலையில் சூரிய ஒளி வந்தவுடனே அது விரிந்த உடனே அதிலேருந்து அந்த அரிசி எடுத்துக்கிட்டு வந்து அவருக்கு சாதம் வச்சு போடுவோம். ஒரு பஞ்சனையில் சின்னதாக ஒரு தூசி இருந்தால் கூட அவருடைய உடம்புல அது உறுத்துமா. அவ்வளோ சுகபோகமாக வச்சுருக்காங்களாம் அந்த சுகுமாரன். வாலிப பருவம் அடைஞ்ச உடனே 32 பெண்களை மனம் முடிக்கிறார் இந்த அம்மா. ஏன்னா அவருக்கு அந்த துறவு எண்ணமே வரக்கூடாது. அந்த மாதிரி 32 பெண்களை மனம் வச்சு இந்த இல்லற சுகத்தை அனுபவிக்க வைக்கிறாங்க. அவனும் இல்லற சுகத்தை அனுபவிச்சு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வழியாக வந்த முனிவருக்கு, ஆஹா, இந்த சுகுமாரனுக்கு துறவு ஏற்கக்கூடிய நாள் வந்துருச்சு, இவனை எப்படியாவது அவன் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க, இவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். உடனே அந்த ஊரில் இருக்கிற அந்த ஜினாலயத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் தூங்கிட்ட பிறகு சத்தமாக சுகுமாரோட காதுக்கு உழற மாதிரி இந்த தேவலோகம், நரகலோகம், மனித லோகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் சொல்லுவார். இவனுக்கு அது கேட்குது. அப்பயும் அவனுக்கு அந்த கேட்குதை தவிர அவனுக்கு அந்த எண்ணம் வரல. பார்க்குறாரு, இல்லை இவனுக்கு இன்னும் அந்த வைராக்கியம் வரல. உடனே என்ன பண்ணுறாரு, பத்மகுல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம், அந்த விமானத்தோட விசேஷத்தை பற்றி வர்ணிக்கிறேன். அந்த விமானம் இப்படி இருக்கும், இவ்வளோ பெருசு, இவ்வளோ சிறப்பு அப்படின்னு அந்த விமானத்தில் வசிக்கக்கூடிய தேவனோட சுகம் அது எல்லாத்தையும் அவர் எடுத்து சொல்கிறார். இதை கேட்டவுடனே அவனுக்கு ஜாதி ஸ்மரணம் உண்டு. ஏன்னா அவன் போன பிறவியில் அந்த பத்மகுல்பங்கிற விமானத்தில் தேவனார். அதை நினச்ச உடனே அவனுக்கு, ஆஹா, எவ்வளோ பெரிய சந்தோஷம், அப்படிப்பட்ட தேவனாக இருந்த நாம் அதை இழந்துட்டு இங்கே மனிதனாக வந்து பிறந்திருக்கோம், அதுவே நிலையில்லை, இந்த சுகம் ஒரு நிலையா அப்படின்னு அப்பயே அவனுக்கு வைராக்கியம் வந்துடுது. ராத்திரி ஒரு ராத்திரியாக என்ன பண்ணுறான், இறங்கி முனிவர்கிட்ட வந்து தீட்சை வாங்கின்னு போய் காட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணும்போது நரிலாம் வந்து அந்த சுகுமார முனிவரோட காலை கடிச்சு தின்னும். அந்த துன்பத்தெல்லாம் அவர் துன்பமாகவே பார்க்கல. இது இந்த உடம்பே என்னது இல்லை அப்படின்னு தவம் பண்ணி முக்தி அடைஞ்சது. அப்படி இந்த மாதிரி நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம நிலன்னு நினச்சிக்கிட்டு ஓடி 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 பொருளை சேர்க்குறோம். அந்த சேர்க்குற பொருளை நாமளும் அனுபவிக்க மாட்டேங்கிறோம், பிறருக்கும் தர்மம் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, இளமையும் வனப்பும் நில்லா. இந்த இளமை இருக்க, இது இப்படியே இருக்குமா? இல்லை. வனப்பு அழகு, இளமையும் வனப்பும் நில்லா, இன்பமும் நின்ற அல்ல. வளமையும் வலிது நில்லா, வாழ்வு நாள் நின்ற அல்ல. களமகள் நேசம் நில்லா, கைப்பொருள் கள்வர் கொள்வார். அளவிலா அறத்தின் மிக்கது யாதும் மற்ற இல்லை என்றே என்கின்றது. இந்த இளமை, அழகு, இந்த இன்பம், வலிமை, இந்த வாழ்நாள், இது எல்லாமே நிலையில்லாதது. கைப்பொருள், நம்ம சேர்த்து வச்சுருக்க பொருளை என்ன நேரம் எவன் வந்து எடுத்துகிட்டு போவான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் நாளைக்கு வேற ஒருத்தவங்கிட்ட இருக்கு. இது எதுவுமே நிலையில்லாதது. ஆனால் நிலைத்த பொருள் அப்படின்னு சொன்னால் அது அறந்தான். அந்த அறத்தை நாம் தேடணும் அப்படின்னு சொல்கிறார். இதை தான் ஜீவக சிந்தாமணியில் கேமசரியார் இளம்
இளம்பகத்தில் இதே திருத்தக்க தேவர் ஒரு அழகான பாடல்ல ஒன்று சொல்கிறாரு. கையால் பொதித்துணையை காட்ட கயல்கண்ணன் அதனை காட்டாள். ஐயா விளாம்பழமே என்கின்றேன், ஆங்கு அதற்கு பருவம் அன்று. என் செய்கோ என் சிறந்தால் போல சிறவா கட்டுரையால் குறித்த எல்லாம் பொய்யே பொருளுரையா முன்னே கொடுத்து உண்டல் புரிமின் என்கின்றார். அதாவது ஒருத்தன் சாகிற நிலைமையில் இருக்கிறான். அந்த நிலைமையில் அவன் ஏதாவது தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான். உன்னை என்ன பண்ணுறான், 4 பேர் வந்திருக்கும் போது தங்க கட்டி எடுத்துகிட்டு போய் கோயிலுக்கு அறம் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க, ஏதாவது அறத்துக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு இப்படி காட்டுறோன்னா பேச்சு வரல. பேச்சு வராமல் இப்படி காமிக்கிறான். இதை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற மனைவிக்கு ஐயையோ இருக்கிற செல்வத்தெல்லாம் இவர் வாரி கொடுத்துருவார் போல இருக்கு, இதை அடுத்தவங்க புரிஞ்சிக்க கூடாது, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வேக வேகமாக வந்து ஐயா விளாம்பழமா ஓணும்னு சொல்கிறீங்க, ஐயோ இதுக்கு பருவம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், விளாம்பழம் ஓணும்னு கேட்குறாருங்க அவர், இது விளாம்பழம் விளையிற நாள் இல்லையே, நான் எங்கே போய் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா நடித்து காட்டி உரைக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த நிலை வரலாம். பேச முடியாத நிலை வரும்போது நம்ம தர்மம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனைவிகளோ மற்றவங்களோ பொய் சொல்லக்கூடிய நிலை, மறைக்கக்கூடிய நிலை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அறத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவக சிந்தாமணியில் நம்முடைய திருத்தக்க தேவர் மிக அழகாக அறத்தினுடைய வலிமைப்படுத்தி எடுத்து சொல்கிறார். கேத்திரம் நன்றது ஆகில் கேடு இன்றி இட்ட வித்து வாய்த்ததாய் எழுந்து நன்றாய் விளைதலை காட்டும் அப்போல் ஏத்தாரும் தவத்தின் மிக்க எல்லையில் குணத்தினார்க்கு பாத்திர தானம் ஈர்ந்தால் பயனுமற்று அதனை அற்றே. இந்த நல்ல நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல நிலத்தில் இட்ட விதை இருக்குல்ல, அது வளர்ந்து பயன் தரும். அதுபோல் நாம் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய செல்வங்களை நல்ல பாத்திரங்களாகிய தவோதனருக்கு தானம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நல்ல பயனை நமக்கு தரும். அதனால் அந்த சத்பாத்திர தானத்தை, அந்த சத்பாத்திர தானம் கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடச்சிருவோன்னா கிடச்சிடாதுங்க. அதுக்கு கூட நமக்கு என்ன வேணும், நவ புண்ணிய கிரமம் வரணும், புண்ணியம் இருக்கணும். பாருங்கள், ரிஷபதேவர் இருந்து துறவு ஏற்றிட்டு 6 மாதம் உபவாசம் இருந்துட்டு ஆகார தானத்துக்காக வரார். பரத சக்கரவர்த்திக்கே தோணலை, பகவான் வந்து ஆகாரம் கேட்கறதுக்கு தான் வராரு, ஆகார சரியை தான் வராரு அப்படின்னு அவருக்கே தெரியல. ஏன்னா அவருக்கு அந்த புண்ணியம் இல்லை. ஸ்ரேயாங்குமாருக்கு கனவுல அவருடைய அந்த முற்பிறவியில் அவர் வந்து ஒரு முனிவருக்கு தானம் செய்கிறாங்க, அவங்களுடைய மனைவியும் ஸ்ரேயாங்குமாரும். அந்த நினைவு வந்து அந்த நேரத்தில் அந்த நினைவு வந்து அப்படியே என்ன பண்ணுறாரு, ஆகார தானத்துக்கு தான் வந்திருக்கார் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரலாம் அவருக்கும் தெரியாது ஆகார தானத்துக்கு தான் வராருன்னு தெரியல. எல்லாரும் என்னென்னலாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இவரும் பொண்ணும் பொருளையும் தூக்கி வச்சுட்டு தான் நின்றுட்டு இருக்கிறார். அந்த க்ஷணத்தில் அவருக்கு அந்த முற்பிறவி ஞாபகம் வந்து ஐயையோ பகவான் வந்து இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வரல, அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு போனவர், இப்போதைக்கு இந்த உடலை தவம் செய்யறதுக்காக வச்சுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஆகாரம் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. அது கூட அவர் தீர்த்தங்கர கேவலி பகவான், அவருக்கு பசி கிடையாது. ஆனால் பிற்காலத்தில் வரக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் ஆகாரம் செய்யணும், அவங்க வராங்கன்னா இதுக்கு தான் வராங்கங்கிறத இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, சுற்றி சுற்றி பார்க்குறாரு. பக்கத்தில் கரும்பு கைனி இருக்குது, ஒரு கரும்பை உடச்சிக்கிட்டு வந்து அப்படியே கையில் புரிஞ்சு விடுற பாருங்கள். அவங்களுக்கு அந்த பரத சக்கரவர்த்திக்கோ மற்றவங்களுக்கோ கிடைக்காத ஒரு புண்ணியம் அந்த ஸ்ரேயாங்குமாரனுக்கு கிடைக்கும். நம்ம சேர்த்து வச்சிருக்கலாம், நம்ம கூட நினைக்கலாம் இங்கே பக்கத்திலே வந்திருப்பாங்க முனிவர்கள், அவங்களுக்கு போய் ஆகாரம் கொடுக்கலான்னு நினைப்போம். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு அந்தராய கர்மம் வந்து நம்மளால் கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த
சற்பாத்திரத்துக்கு தானம் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு புண்ணியம் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஒரு சிராவகம் இருந்தானா, அவன் என்ன பண்ணான், ஒரு ஜன சைத்தியாலயம் ஒன்று கட்டுறான். கட்டி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணிடுறான். பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அதுக்கு தினம் தினம் நித்தியமாக பூஜை செய்யறதுக்கான வழிவகையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆயுள் கர்மம் முடிஞ்சு போகுது. அவன் இறந்துடுறான். இறந்து போய் தேவனா பிறந்துடுறான். தேவனா பிறந்தோடனே அவனுக்கு அவதி ஞானம் தோணுது. அவதி ஞானம் தோணுமா, ஐயையோ நம்ம போன பிறவியில் சைத்தியாலயம் கட்டி வச்சுருந்தோம், ஜினாலயம் கட்டியிருந்தோம், அதுக்கு பிரதிஷ்டையெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் தினப்படி பூஜை பண்ணுறதுக்கான வழிமுறை எதுவும் நம்ம செஞ்சு வைக்கல, அதுக்குள்ளே நம்ம ஆயுள் முடிஞ்சு இங்கே வந்து பிறந்துட்டோம். சரி, தினப்படி பூஜை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு பொன் மயிலா உருவகம் எடுத்துக்கிட்டு அந்த ஜினாலயத்துக்கு எதிர்த்தாப்பில் வருவானா. இந்த அர்ச்சகர் பூஜையை முடிச்சுட்டு வெளியில் வர நேரத்துக்கு ஒரே ஒரு இறகு, தங்க இறக போட்டுட்டு பறந்து போயிடும். இது தினசரி நடக்குது. ஒரு வாரம் தினம் அந்த இறகை எடுத்துக்கிட்டு போய் பொருளாக மாற்றிக்கிட்டு வந்து தன்னுடைய செலவுக்கும் பூஜை நியமப்படி செலவுக்கும் அவன் பயன்படுத்திக்கிட்டு வர்றார் அந்த அர்ச்சகர். பேராசை யாரை விட்டுதுங்க. என்ன பண்ணுறான், தினம் இந்த மயில் வந்து தினம் ஒரு இறகாக தான் போட்டு கிடக்குது. இதை வேற ஒரு நாளையும் எடுத்துகிட்டு போய் நாம் மாற்றுறதா இருக்குது. நாளைக்கு அது வரும்போது என்ன பண்ணணும், மேலே பறக்காமல் பிடிச்சிக்கணும், மொத்தமாக எல்லாம் இறங்கி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பூஜை முடிச்சுட்டு வெளியில் வந்து இது வந்து உட்காந்து இறகு போடுற நேரத்தில் என்ன பண்ணுறோம், மொத்தமாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்ட உடனே அந்த மயில் என்ன பண்ணுச்சு, மேலே பறக்குது. அந்த இறகுலாம் போடலைங்க, பறக்கும் போது காகமாக மாறி பறக்க ஆரம்பிச்சு. இவன் கீழே விழுந்து இறந்து போய். இந்த பேராசைப்படாமல் இருந்திருந்தா இவனுக்கு தினம் ஒரு இறகாது கிடச்சிருக்குமா? இல்லை. அந்த முழுசாக எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற பேராசையினால் தன்னுடைய உயிரையே அவன் இழந்து விடுகின்றான். அதனால் பேராசை நமக்கு எப்போவுமே பெரு நஷ்டம்தான். அதனால் பொருளை சேர்த்து வைக்காதீங்க, பொருள் சேர்க்கறதுக்கு பதிலாக புண்ணியத்தை சேருங்க அப்படிங்கிற. அதுக்கும் வழி சொல்கிறேன். ஓங்கிய தவத்தின் மிக்க உருதவர்க்கு உறுதி நாடின் இங்கு இரண்டு அல்லது இல்லை இசைகொடா நிற்ப மண்மேல் பாங்காமை செல்வராகி பகுத்துண்டு வாழ்தல் ஒன்றே தாங்கிய தவத்தின் மிக்க தவநிலை நிற்றல் ஒன்றே என்கின்றார். நல்ல மார்க்கத்தில் பொருந்தி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமான பொருள்னா புருஷார்த்தம், முயற்சி. என்ன புருஷார்த்தங்க? பொருளை தேடி ஓடுறது புருஷார்த்தமா? இல்லை. நாம் பிறவி எடுக்கிறதுனுடைய நோக்கமே, எந்த ஜீவனாக இருந்தாலும் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும், பகவானை மாறி பிறவா நிலையை அடையணும், அந்த பேரின்பத்தை அடையணுங்கிறது தான் புருஷார்த்தம். அதுக்கான முயற்சி இருக்கணும். அந்த புருஷார்த்தம் ரெண்டு தான். ஒன்று, தம் பொருளை பிறர்க்கு பகுத்துண்டு தாமும் உண்டு வாழக்கூடிய முறையான இல்லறம். இல்லறத்தை எப்படி சொல்கிறார் பாருங்க, பொருள் சம்பாரி, அதை நீயும் அனுபவி, பிறருக்கும் தானம் செஞ்சு பிறரையும் வாழவை, அது முறையான இல்லறம். மற்றொன்று தவநிலையில் நிற்கக்கூடிய துறவரம். இந்த ரெண்டு தவிர வேறொன்றும் கீர்த்தியை தராது. இந்த இல்லறமும் துறவரமும் தவிர, இல்லறம்னாக்கா சாதாரண இல்லறம் கிடையாது, முறையான இல்லறம். அந்த இல்லறமும் துறவரமும் தவிர மற்றது எதுவுமே கீர்த்தியை தராது. அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செய்யுங்க. இல்லறத்தில் இருந்தால் முறையான இல்லறத்தை செய்யுங்க. இல்லை, என்னால் முறையான இல்லறம் செய்ய முடியாதுன்னா திறந்துட்டு துறவரம் போய் தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடு. இல்லறத்தை இயல்பு கொன்றா ஏந்து புண் முளையினால் தோல் புல்லற புள்ளி மண்மேல் பூவனை பொருந்தல் ஒன்றே நல்லறத்து இறைவன் சொன்ன நால்கதி நவையை நீக்கும் தொல்லற துணைவியில்லாத துன்பத்தை துணிந்து நின்றார் சொல்கிறார். இல்லற தர்மத்தில் இயற்கையில் குறைவுபடாத மனைவியோட, அந்த இல்லற தர்மத்தை முறையாக செய்யக்கூடிய மனைவியோட
முறைப்படி இல்லறம் நடத்துதல் தான் இறைவனால் கூறப்பட்ட நாற்கதி துன்பங்களை நீக்கி நல்ல கதியை உண்டாக்கும். அது எப்படி நல்ல கதியை உண்டாக்கும் அப்படின்னா அதுக்கும் சொல்கிறார். அந்த இல்லற தர்மத்தை முறையாக நடத்தலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறுதி இல்லாதவங்களுக்கு திரும்ப திரும்ப பிறக்கக்கூடிய அந்த நாற்கதி துன்பம் தான் கிடைக்குங்கிற. அந்த முறைப்படி செய்யக்கூடிய முறைப்படி இல்லற தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்க எப்படி இருப்பாங்களான்னா, இந்த இல்லற தர்மத்தில் இருந்து தன்னை இந்த பிறப்பை இந்த மனித பாவத்தை நீக்கிட்டு தேவலோகத்தில் போய் தேவனாக பிறந்து அங்கே தேவலோகத்தை ஆளக்கூடிய இந்திரனாக சுகபோகத்தை அனுபவித்து திரும்ப இந்த மண்ணுலகத்தில் சக்கரவர்த்தியாக பிறந்து எல்லா இன்பத்தையும் அனுபவித்து அப்படி இன்பத்தை அனுபவிக்கும் போது அரகந்த பகவானுடைய அறவழியில் நின்று இந்த முக்தி இன்பத்தை நீ பெறலாம் அப்படின்னு இந்த இடத்துல மிக அழகாக சொல்கின்றார். இதை தான் நம்முடைய ஆச்சாரியார் குந்தகுந்த தேவர் கூட தன்னுடைய குறட்பாவில் இல்வாழ் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றின் நின்ற துணை அப்படிங்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லறத்தான் எப்படி இருக்கணுமானா முனிவர், விரதி, ஸ்ராவகர் என்ற மூவருக்கும் துணையாக இருந்து அறங்களை வழுவாது புரிந்து தாமரை இலை தண்ணீர் போல வாழணும். தாமரை இலை தண்ணியிலே தாங்க இருக்கும், ஆனால் அந்த தண்ணி அந்த இலையில ஒட்டாது. நம்ம இல்லறத்தில் இருந்தால் கூட அந்த இல்லறத்தின் மேலே பற்று வைக்காம பரிகிரகத்தை கட்டிக்காம இது வேற அது வேற, நான் இந்த பிறவியில் இதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இங்கே வந்து பிறந்திருக்கேன். இது எல்லாம் எனக்கு வந்திருக்கக்கூடிய உறவுகளாகட்டும், பணமாகட்டும், எந்த இன்பமாகட்டும், துன்பமாகட்டும் எல்லாமே நான் முற்பிறவியில் சம்பாதிச்சது தான். அதை தான் இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் பற்று இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட இல்லறம் துறவரத்தை காட்டிலும் சிறந்ததுங்கிற. துறவரப்போ தவம் செய்ய அதனால தான் உனக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்கிறத விட இப்படிப்பட்ட இல்லறம் தாமரை இலை தண்ணீர் போல வாழக்கூடிய அந்த இல்லறமானது துறவரத்தை காட்டிலும் சிறந்தது என்கின்றார். இதை தான் நம்முடைய குந்தகுந்தரும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அடுத்தவங்க பழிக்காதபடிக்கு பற்று இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் இல்வாழ்க்கை என்று எடுத்துரைக்கின்றார். இல்லறத்தில் இரு, ஆனால் கட்டுறாத, அதையே பந்தம் ஆக்கிக்காத. இது என் பிள்ளை, என் பேரன், என் பேத்தி, இதுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த பந்தத்தெல்லாம் ஏற்படுத்திக்காது. இவங்கெல்லாம் நம்ம முற்பிறவியில் சம்பாதித்த உறவுகள், அவங்க வேற, நாம் வேற. சமயசாரத்தில் இதே குந்தகுந்த தேவர் சொல்லுவார் மிக அழகாக, நம்ம எல்லாம் திருடந்தாங்க, யாரும் ஒழுங்கு கிடையாதுன்னு. என்னடா இது நம்மளெல்லாம் போய் இப்படி திருடன்னு சுலபமாக சொல்லிட்டாருன்னு நினைக்கலாம். ஏன்னா இந்த உடம்பு, நம்ம கட்டியிருக்கக்கூடிய வினை, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த பொருளும் நம்மளது கிடையாது. நமக்கு சொந்தமானது நம்முடைய ஆன்மா மட்டும்தான், மீதி எல்லாம் வேற தான். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம், என்னது என்னது நம்மளுது நம்மளுதுன்னு சொல்லிக்கிறோம். அப்போ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம திருடன் தானே, அதனால் நம்மளாம் திருடன் தான் சொல்கிறோம். இன்னொன்று சொல்கிறாரு, ஈகை நல்தானம் ஈந்தார் இணையிலாய் குருவின் மிக்க போகத்தை கொடுத்து புத்தேல் உலகமும் கொடுத்து மண்மேல் ஏகநல் இன்பமாக்கி இறைவன் நல் காட்சியும் மேகத்து மின்னோடு ஒக்கும் விழுச்செல்வம் மதிக்க வேண்டா என்கின்றார். இந்த நிலையற்ற செல்வத்தை பெற்ற செல்வந்தர்கள்லாம் என்ன பண்ணணுமா, அது இருக்கும்போதே நல்ல தான தர்மங்களை செய்யணும். இப்படி செய்கிறவங்களுக்கு இறைவன் என்ன பண்ணுவானா, அதாவது நம்முடைய புண்ணிய பலனால், ஏன்னா நாம் சம்பாதிச்சிருக்க பணத்தை தானம் தர்மம் செய்கிறோம், அதனால் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணிய பலத்தால் உத்தரகுருங்கிற போக பூமியில் போய் சுகத்தை அனுபவித்து
அதுக்கப்புறம் தேவலோகத்தில் போய் தேவனாக பிறந்து சுகத்தை அனுபவிச்சு, பிறகு சக்கரவர்த்தியாக பிறந்து சுகத்தை அனுபவிச்சு, முடிவில் அனந்த நன்மையும் என்னால் பெற முடியும். அதனால் செல்வ பொருளில் உள்ளவர்கள் எல்லாம் விரைந்து தான தர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் நாம் செல்வம் இருக்கும் போதே, இந்த உயிர் இந்த உடலில் இருக்கும் போதே தான தர்மங்களை செய்வோம், அறவழி நடப்போம் என்று சொல்கின்றார். தீபக சிந்தாமணியில் சொல்வார், போகிற வழியில் ஒரு அழகான அருகாலயம், அந்த ஜினாலயத்தில் போயிட்டு பகவானை தரிசிக்கிறார். அந்த பகவானை தரிசிக்கும் போது பகவானுடைய குணங்களை சொல்லி சொல்லி துதிக்கிறார். என்ன சொல்கிறாரு அந்த ஜீவக சிந்தாமணி பார்த்திங்கன்னா, என்மறை மணந்து இல்லற வாழ்வில் சிறப்புற்று இருக்கக்கூடிய ஜீவகன் சரிதந்தான். இருந்தாலும் எந்தெந்த இடத்தெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த இடத்தெல்லாம் திருத்தக்க தேவர் என்ன பண்ணுவார், ஆரோக்கியத்தை சொல்லிக்கிட்டே வருவார். பதுமையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரிஞ்சு வரான். பிரிஞ்சு வர ஜீவகன் காட்டு வழியில் நடந்து போகிறான். காட்டு வழியில் நடந்து போய் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலை குன்று, அது மேலே ஏறினா அங்கே ஒரு அருகாலயம் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு அந்த பகவானை தரிசிச்சுட்டு, அந்த பகவானை தரிசித்த அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தில் பகவானுடைய குணங்களை போற்றி போற்றி துதிக்கிறான். அப்படி துதிக்கும் போது என்ன சொல்கிறான், இருவினையும் செய்த ஒருவன் அந்த வினைகளினுடைய பயனை சென்று அனுபவிப்பான். 2 வினை, காதி அகாதின்னு சொல்லக்கூடிய 2 வினையை எவன் செய்கிறானோ அந்த வினையினுடைய பயனெல்லாம் அவனே அனுபவிப்பான்னு சொன்னீங்க. அப்படி சொன்ன நீங்களே அந்த வினையினோட பலனை இன்னொருத்தனும் அனுபவிப்பான்னு சொல்கிறீங்களே, இது என்ன? 2 வேறுபாடாக இருக்குது. இந்த இடத்துல இப்படி சொன்னீங்க, இந்த இடத்துல வேறு மாதிரி சொல்கிறீங்களே. அது எப்படி? நாம் செஞ்ச வினை நாமளே தான் அனுபவிக்கணும், இன்னொருத்தன் எப்படி அனுபவிப்பான் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நீங்கள் செஞ்ச பாவத்தோட அந்த பலனை இந்த பிறவி கழிக்கிறதுக்கு பத்தலைங்க, போதலை. அதுக்குள்ளே உங்களுடைய ஆயுள் கர்மம் முடிஞ்சு போச்சு, அதுக்குள்ளே வேறு கதியை கட்டிட்டோம், அடுத்த பிறப்பு எடுத்துடுறோம். அடுத்த பிறப்பு எடுக்கிறது கூட வேற யாரும் இல்லை, நாமளே தான். இந்த பிறவி எடுத்த ஒருபாடு நாமளே தான் முடிவு பண்ணுறோம். நம்ம அடுத்த கதியில் போய் என்னவா பிறக்க போகிறோங்கிறத நாமளே தான் முடிவு பண்ணுறோம். ஒரு நபர் இருந்தார். அவர் என்ன பண்ணாராம், நல்ல தியானம் பண்ணக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு, நான் இன்னைக்கு தியானம் பண்ண போகிறேன், என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறார். அந்த அம்மாவும் அவருக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்பாங்க, அவருடைய தியானத்தெல்லாம் கலைக்க மாட்டாங்க, ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு, இந்த தீபம் அணையிற வரலும் நான் இந்த தியானத்தில் இருப்பேன் அப்படின்னு நியமம் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறேன். இது அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா வந்தாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து வந்து பார்க்குறாங்க, இவர் நல்லா அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறார். விளக்கில் எண்ணெய் குறைஞ்சி போயிடுது. என்ன பண்ணிட்டாங்க, எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்காங்க. இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது விளக்கு. நேரம் போய்கிட்டே இருக்குது, இந்த விளக்கு நிற்கிற மாதிரி தெரியல, இவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். திரும்பவும் எண்ணெய் குறையுது, திரும்பவும் அந்த அம்மா வந்து ஊற்றிக்கிறாங்க. இப்படியா இது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் போக போக இவருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சு. தாகம் தாகம், தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு. இந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ நம்ம புருஷன் தியானத்தில் இருக்கிறாரு, விளக்கு ஏற்றி வச்சுட்டு தியானம் பண்ணுறாரு, விளக்கு நின்று போச்சுன்னா அவர் தியானம் கலைஞ்சிருமானவோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உறுதுணையாக அவங்க எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தாகம் தாகம் தண்ணி தண்ணி நினச்சிக்கிட்டே அவருடைய ஆயில் அங்கே முடிஞ்சு போகுது, அப்படியே இறந்துடுற. அது வரலாம் அவருக்கு ஆயில் இது அடுத்த கதி கட்டாமல் இருந்ததுங்க. அந்த நேரத்தில் அவர் கதி நாம் கட்டி தண்ணி தண்ணி தண்ணின்னாரு பாருங்க. அப்படியே அவர் தண்ணியில் போய் நீரில் வாழற விலங்கா பிறந்துரு. இந்த மாதிரி தாங்க நாம் பிறப்பு எடுத்த பிறகு தாங்க நாம் கட்டுறோம். அடுத்த பிறவி என்னங்கிறத இப்போ தாங்க கட்டுறோம். அது நல்ல பிறவியா இல்லை தீய பிறவியாங்கிறத நாம தான் நம்முடைய எண்ணம் சொல்லு செயலால் தான்.
இந்த விருப்பு வெறுப்பு மயக்கம் ராகதேஷம் மோகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதனால தான் நம்ம கட்டிக்கிட்டு 4 கதியிலையும் மாற்றி இன்னும் சுழண்டுக்கிட்டே கிடக்கிறோம். எது இன்பம் எது துன்பம்னு தெரியாமல் இன்னும் சுழண்டுக்கிட்டே இருக்கிறோம். அதோட அவர் இன்னொன்று என்ன சொல்கிறார் அந்த இடத்துல பகவானை துதிக்கும் போது, இறைவன் மேலே, அதாவது அரகந்த பகவான் காட்டிய அந்த வழி மேலே பற்று வைத்தால் இந்த 8 வினையும் நீங்கும்னு சொன்னீங்க. அப்படி சொன்ன நீங்களே அந்த பற்றை பாவ செயலில் வச்சாக்கா அந்த பற்று உங்களே வந்து பிடிச்சிக்கோங்க. இந்த 8 வினையும் உங்களை திரும்ப வந்து கட்டிடும்னு சொன்னீங்களே, அதனால் இந்த பிறவியை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எப்படி அரகந்தன் காட்டிய வழியில் பற்ற வச்சா இந்த 8 வினையும் விலகிடும்னு சொன்ன நீங்கள் இதே பற்றை இதே விருப்பத்தை பாவ செயலில் வச்சுட்டிங்கன்னா இந்த விடுபாடுன்னு சொன்ன 8 வினையும் திரும்ப வந்து உங்களையே பிடிச்சிக்கும் அப்படின்னு சொன்னீங்களே. இப்படிப்பட்ட இந்த மாறுபாடான முரண்பாடான கருத்துக்களை நினச்சி நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி பகவந்தனுடைய குணத்தை சொல்லி துதிக்கிறார். ஞானம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிறோம் நல் ஞானம் நற்காட்சி நல்லொழுக்கம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த ஞானங்கிறது என்ன அப்படின்னா உண்மை அறியறது, எது மெய்ப்பொருள், எது நிச்சயமானது, எது நித்தியமானதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானத்தை, அந்த தெரிஞ்சுக்கிட்ட எது உண்மை எது பொருள், உண்மையான பொருள் எது அப்படிங்கிறத பொய் இல்லாமல் தெளிஞ்ச பிறகு இதுதான் உண்மை அப்படின்னு அது மேலே நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க, அந்த நம்பிக்கை தான் காட்சி. இந்த ஐம்பொறிகள் இருக்கு பாருங்க, மெய்வாய் கண்ணு செவி மூக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த ஐம்பொறிகளையும் ஐம்புலன்கள் மேலே செல்லாமல், கண்ணு நம்ம சொல்கிறத கேட்காதுங்க, அதை பார்க்காதுன்னா அதை தான் போய் பார்க்கும், காது அதை கேட்காதுன்னா அதை தான் கேட்கும். அந்த மாதிரி அந்த ஐம்பொறிகளும் ஐம்புலன்கள் வழியில் செல்லாமல் தடுத்து இந்த உயிரை உய்யும் வழியில் செலுத்துறது தான் உண்மையான ஒழுக்கம். இந்த மூன்றும் நிறைந்த போது தான் இந்த இரு வினைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த 8 வினைகள், இந்த 8 வினைகளும் நீங்கும் என்று இந்த ஜீவக சிந்தாமணியிலே திருத்தக்க தேவர் மிக அழகாக கூறுகின்றார். அவரை பார்த்து அந்த வழியில் ஒரு வழிப்போக்கன் கேட்குறான், நீர் எந்த ஊர், எந்த ஊருக்கு இங்கே வந்தீங்க, உங்களுக்கு மனைவியர் எத்தனை பேர், உங்களுக்கு இருக்கிற பிள்ளைங்கள்ல நல்லொழுக்கம் மிக்க பிள்ளை எத்தனை பேர், ஒழுக்கம் இல்லாத பிள்ளைங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜீவகன் சொல்கிறாரு, நான் இந்த உடம்பு எடுத்ததற்கு வந்தேன், இந்த பிறவியில் இந்த மனித உடம்பு எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், இதுதான் என் ஊர், இதுதான் என் இடம், எனக்கு மனைவியர் 4 பேர், ஒழுக்கம் இல்லாத பிள்ளைங்க யாருமே கிடையாதுங்க, ஒழுக்கம் இருக்கிற பிள்ளை ஒன்றே ஒன்று, அந்த ஒரு பிள்ளையும் இந்த 4 மனைவியரும் பெற்ற ஒரு பிள்ளைன்னு சொல்கிறார். உண்மையாக அவனுக்கு சந்தேகம் வந்துடுது, இது என்னடா 4 பொண்டாட்டின்னு சொல்கிறாரு, 4 பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளையாமே, இது எப்படி 4 பொண்டாட்டிக்கு ஒரு பிள்ளை இருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. அப்பா இதனுடைய பொருள் எனக்கு புரியல, கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த 4 மனைவி எனக்கு யாருன்னு கேட்டால் நல்ல தானம், நல்ல ஒழுக்கம், தவறில்லாத தவம், அறிவர் வழிபாடு, அரகந்தனை பூஜை செய்யக்கூடிய அறிவர் வழிபாடுன்னு சொல்லக்கூடிய 4 பேர் தான் எனக்கு 4 மனைவியர். இந்த 4 மனைவியரும் சேர்ந்து அவங்க வயிற்றில் பிறந்த ஒரு பிள்ளை நல்வினைங்கிற ஒரு பிள்ளை, இந்த பிள்ளையை பெற்றவன் தான் மனிதன். மற்ற பிள்ளைகளாம் பிள்ளையே கிடையாதுங்க, மற்ற எந்த பிள்ளையும் எனக்கு பிள்ளை கிடையாது, உண்மையான பிள்ளை கிடையாது, இந்த நல்வினைங்கிற ஒரு பிள்ளை தான் உண்மையான பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தானம் தவம்
ஒழுக்கம் எல்லாம் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறாரு. அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இதை முடிச்சிடுறேன். இந்த தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது பாம்பு தோலை உரிக்கிறத போல அகப்பற்றும் புறப்பற்றும் துறந்து செய்யக்கூடிய தவம்தான் உண்மையான தவம். அப்படிப்பட்ட தவ நெறியை மேற்கொண்டு ஐம்பொறிகளால் தோன்றக்கூடிய ஆசைகளை வென்றவருக்கு முனிவர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கொடுக்கறது தான் உண்மையான தானம். ஒழுக்கம், இந்த சீலன்னு சொன்னார் பாருங்க, தேனும் தெளிந்த கல்லும் உயிர்கள் தங்கும் இடமாகிய ஊன் மாமிசம், இதெல்லாம் யார் அறவே நீக்கிறாங்களோ அதுதான் ஒழுக்கம். அதனோட தவறாமல் சதுர்தசியிலையும் அஷ்டமியிலையும் பட்டினி கிடந்து நோன்பு மேற்கொள்வதே கெடாத தவம். இப்போ நம்ம இல்லறத்தாருக்காக இதை சொல்கிறாங்க. அருகப்பெருமானுடைய திருவடிகளை மலராலையும் அகிர்புலையும் நம்ம சொல்கிறோம்ல, எண் பொருட்களை கொஞ்சம் அஷ்ட விதார்ச்சனைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த எண் பொருள்களை கொண்டு அர்ச்சிக்கிறதும் பூஜிக்கிறதும் ஆராதனை செய்கிறதுனா இந்த அறிவர் வழிபாடு. இதை தான் ஆகம நூலில் சான்றோர்லாம் எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட தானத்தையும் சீலத்தையும் தவத்தையும் அறிவர் சிறப்புங்கிற இந்த நால்வரை மனைவியராகவும் நல்வினையை மகனாக உடையவர் இந்த வானவர் உலகை அடைந்து இந்திரனாய் அதனை ஆண்டே பின் சக்கரவர்த்தியாய் இந்த உலகை ஆண்டே இறுதியாக நிலைத்த இன்பமான அந்த பேரின்பமான முக்தி இன்பத்தை பெறுதல் தான் உண்மை. அப்படிப்பட்ட அசோக நிழல், அசோக மர நிழலில் இருக்கக்கூடிய முக்குடையின் கீழ் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த அருகப்பெருமான், அந்த அருகப்பெருமான் தான் வரம்பிலா இன்பவனுடைய கதவை திறக்கக்கூடிய தாள். அது அவருடைய திருவடியில் தான் இருக்கு. சத்திர சூடாமணின்னு நினைக்கிறேன், எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் வரல. அதில் ரொம்ப அழகாக சொல்லுவார், பகவானுடைய திருவடியில் லக்ஷ்மி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான்னா, இந்த பகவந்தன் நம்மளை பார்க்க மாட்டாரா, கடைக்கண் கொண்டு பார்க்க மாட்டாரா, இவர் நம்மளை கடைக்கண் கொண்டு பார்த்தா அவருக்கு தேவையான செல்வத்தை பூராத்தையும் நான் தருவேனே அப்படின்னு நினைக்கிறாராம். பகவான் அவரை சீண்டலை. இவர் தான் நம்மளை பார்க்க மாட்டேன்றார். இவருடைய திருவடியில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா இவரை வணங்க வராங்க பாருங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் அந்த மக்களாவது நம்மளை பார்ப்பாங்க, அவரை வணங்குற அந்த மக்களுக்காவது நாம் செல்வத்தை தரலாம் அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய திருவடியில் லக்ஷ்மி அவருடைய கடைக்கண் பார்வைக்கு ஏங்கிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பகவந்தனை வணங்கினாலே நமக்கு இந்த செல்வங்கள்லாம் தானாகவே தேடி வரும். இந்த பகவந்தனை வணங்கினா வந்துருமா, அப்போ நான் போய் பகவானை வேண்டட்டுமா, எனக்கு இது வேணும் அது வேணாம், என்ன இந்த பிரச்சனைலாம் வருது, இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு தீர்த்து விட்டுருன்னு கேட்டால் நடந்துருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க. பகவான்கிட்ட போய் நம்ம கேட்குறது என்னன்னா, அவர் எதுவுமே, அவர் வீத்தராகி, அவருக்கு எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. அந்த வீத்தராகி கிட்ட நாம் போய் கேட்கறது எல்லாமே வந்தே தற்குண லப்தைய, உன்னுடைய குணம் எனக்கும் வர வேண்டும், அந்த குணத்தை தாருங்கள் என்று அவர் அவர் என்ன சொல்லிட்டு போனார், இப்போ நானும் தான் உங்களை மாதிரியே அவதரிச்சு நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னுடைய ஆன்மன் தான் உண்மையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையான சுகத்தை இந்த ஆன்மனை உணர்ந்ததுனால தான் நான் இந்த வழியில் இந்த பிறவாத ஒரு நிலையை அடைஞ்சிருக்கேன். அந்த நிலையை அடைஞ்சு நான் சித்தலோகத்தில் எப்பொழுதும் நித்திய இன்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேன். என்னை பாரு, என்னை பார்க்கும்போது உனக்கும் அந்த நினைவு வரும், நான் சொன்ன வழிகள் வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லறத்தில் பற்று இல்லாமல் இது எல்லாத்தையும் கடைபிடிச்சிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிறவி இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கர்மங்களை உபசமமாகவோ அல்லது க்ஷயோபசமமாகவோ ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பிறவியில் நிச்சயமாக நம்ம எத்தனை பிறவி எடுத்துருக்கோனும் தெரியாது, இனிமேல் எத்தனை பிறவி எடுக்க போகிறோன்னு தெரியாது.
அது கணக்கில்லாத பிறவியான்றது தெரியாது. ஆனால் இனியாவது நாம் இப்படி இந்த அறங்களை, நம்முடைய ஜின அறங்களை கைப்பற்றி வந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய பிறவி கணக்கில் அடங்கக்கூடிய பிறவியாக, அந்த முக்தி இன்பத்தை அடைவதற்கு கியூவில் நிற்கக்கூடிய ஒரு பிறவியாக அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த ஜின அறத்தை கடைபிடிப்போம். வெறுப்பு இல்லாத, பற்றில்லாத ஒரு இல்லறத்தை வாழ்வோம். பிறகு நமக்கு எந்த பிறவியில் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த பிறவியில் அப்படியே பிடிச்சிக்கிட்டு தவத்தை பண்ணி நாமளும் நிச்சயமாக மல்லிநாத பகவான் போல இந்த முக்தி இன்பத்தை பெற முடியும். மல்லிநாதன் பகவான் பார்த்திங்கன்னா அவருடைய சத்மஸ்த காலம் 6 நாள் தாங்க. சத்மஸ்த காலம் அப்படின்னு சொன்னால் தீட்சை ஏற்றிட்ட பிறகு கேவல ஞானத்து வர்றதுக்குள்ள இடைப்பட்ட காலம்தான். ரிஷப தீர்த்தங்கருக்கு 1000 ஆண்டு ஆச்சுங்க. வர்த்தமான பகவானுக்கு 12 வருஷம் ஆச்சு. எல்லா தீர்த்தங்கர பகவானோட ஒப்பிடும் போது பார்த்தீங்கன்னா மல்லிநாத பகவானுக்கு 6 நாள் தான். தீட்சை எடுத்து 6வது நாள் கேவல ஞானம். அதுக்கப்புறம் 54,000 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட சமோசரணத்திலிருந்து நமக்கு அற உபதேசங்களை சொல்கிறார். அந்த உபதேசங்களை நமக்கு இப்படி தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் அழகாக ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நேரம் கிடைக்கும் போது, நேரம் எவ்வளோ வேலை தான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அப்படி ரெஸ்ட்டாக அப்படி பீஸாக உட்காரும் போது, பீஸ்ஃபுல்லாக உட்காரும் போது ஒரு 5 நிமிடங்கள் அந்த அரண் நூல்களை எடுத்து படிப்போம், பகவந்தனை தரிசிப்போம். அப்போ நம்ம அறியாமலே நம்முடைய வினைகள் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும், நாமும் அந்த பிறவா பேரிநிலையை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சுகந்தி பத்ரபாபு அவர்களே. நல்ல உரையை எங்களுக்கு வழங்கினீர்கள். வெளியே அடைமழை பெய்தாலும் உள்ளே அறமழை பெய்து எங்களை குளிர வைத்தீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் ஜீவ சிந்தாமணியில் அறக்கருத்துகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா 8 பேரை அவர் திருமணம் செய்து கொண்டதாக அந்த மனநூல் கூறுகிறது. அதுக்கே அவர் எழுத வேண்டியதெல்லாம் அந்த அவர் விருத்தப்பா அப்படிங்கிற ஒரு முதலிலே ஒரு யாப்பு இலக்கணத்திலே அவர் எழுதுகிறார் அந்த செய்யுளை. அதில் முழுக்க முழுக்க மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பல பேர் இன்றைக்கு அறிஞர்கள் கூட அது மனநூல் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு தலைப்பு கொடுத்தே பேசுகிறார்கள். ஆனால் அதில் ஆழமான அறக்கருத்துக்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத உங்களை போன்றவர் தான் அதை எடுத்து கூறுகிறார்கள். அதற்கு சில நூல்கள் கூட இப்போ வேறு அறிஞர்கள் கூட எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். முதல்ல இதில் அறக்கருத்துக்கள் இருக்குங்கிறத ஜனவரம் படித்தவங்களால தான் சொல்ல முடிஞ்சுது. இப்போ அதில் ஜெயனாலஜி மற்ற மாணவர்கள் கூட படிக்கிறவங்களாம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு திருமணம் செய்து கொண்டாலே அந்த பிறவிலே மோட்சம் போகிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனால தான் ஒரு 5 தீர்த்தங்கரர் பால பிரம்மச்சாரியாகவே மோட்சத்துக்கு போயிட்டாங்க. பாக்கி பேர் தான் போயிருக்கிறாங்க. இதில் 8 பேரை ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களோடையும் குடுத்தனை பண்ணிவிட்டு ஆட்சியையும் மீட்டு விட்டு எப்படியா அதுலேயே மோட்சத்துக்கு போனார் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஜென்ரலாக இது பட்டிமன்றத்தில் கூட சில பேர் பேசுவாங்க, கேட்டிருக்கலாம். இதுமாரி நான் வெளியில் இருக்கும்போது பட்டிமன்றத்தில் கேட்டு இன்னொருத்தர் சொல்கிறார், அவருக்கு தெரிஞ்ச காரணத்தை அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொன்னார், இது போன பிறவியிலேயே அவருக்கு எழுதப்பட்டது, அவருக்கு கர்மா அப்படி இருந்தது, அது 8 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போயே மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு விதிக்கப்பட்டது. அது இந்த விதிப்படி நியதிப்படி அவர் இந்த மாதிரி இருந்துட்டார். வேறு ஒன்றும் அதுக்கு சொல்கிறதுக்கு வழி இல்லை. ஆனால் திருத்தக்க தேவர் நன்கு ஆழ்ந்து சிந்தித்து தான் இப்போ அம்மையார் சொன்னது மாதிரி அந்த சத்திர சூடாமணிங்கிறது தான் மூல நூல்.
அதிலிருந்து தமிழிலே எழுதப்பட்ட நூல் தான் ஜீவ சிந்தாமணி. அதை தழுவி எழுதியது, முழுக்க முழுக்க அப்படியே இருக்காது. நம்மளுடைய மரபுக்கு தகுந்தாப்புல தமிழ் மரபுக்கான ஒரு வழிகாட்டுதலை எழுதியிருப்பார். அவர் என்ன சொல்கிறார், அவர் ஏன்னா தத்துவத்தை நன்கு அறிந்தவர், அதுலேயும் ஜைன தத்துவத்தை மிக நன்றாக அறிந்தவர். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை அதிலே உள்ளே புகுத்தி இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை படித்தா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறார், காமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதன் பிறகு போகம் அப்படிங்கிறது பின்னாடி தொடரக்கூடிய ஒன்று. காமம் அப்படிங்கிறது இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு உணர்வு, அதிலிருந்து எந்த ஒரு ஜீவராசியும் தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த காம உணர்வு எதுக்காகனா டு ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ், அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. நாம் அதே போல ஒரு இனத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்காக எல்லா ஜீவராசிக்கும் அந்த காமத்தை இயற்கை கொடுத்துருக்கிறது. நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா முடியாது. அதே சமயத்தில் அது காமம் அப்படிங்கிறது உடல் சம்பந்தப்பட்டது மட்டும்தான். ஆனால் மனிதன் மட்டும்தான் மனம் சம்பந்தப்பட்டதாகவும் எடுத்துக்கொள்கிறான். மற்ற விலங்குகள் அதை எடுத்துக்கொள்வதில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். காமம் இச்சையாக மாறுவது மனிதனுக்கு மட்டும்தான், மற்ற எந்த விலங்குக்குமே அது கிடையாது. அதனால் அதுக்கு காமங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது சாதாரணமாக மலைஜலம் கழிக்கிறது மாதிரி போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. மனிதனுக்கு இச்சை அப்படிங்கிறது மனசை அவன் தொட்டுடுறான் அந்த காமத்தின் மேலே, அதனால் அது போகமாக மாறுகிறது. எப்போ ஆசை அப்படின்னு வந்துருச்சுன்னா திரும்ப செய்யணும். ஒரு கடையில் ஒரு சீட்டு வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அது காமம், அதோட முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி சாப்பிட்டோம், அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அது சுவையாக இருக்கிறது அப்படின்னு மனசில் ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா திரும்ப அந்த கடையிலேயே சாப்பிட்ணும், திரும்ப வாங்கி சாப்பிட்ணும். இந்த காமம் தான் போகம்ங்கிறது நமக்கு சாமர வரைக்கும் விடாது. காமம் அன்னைக்கே விட்டுவிடும். இது ரெண்டுக்குள்ள வேரியேஷன் சொல்கிறாரு அதில் ஆக்சுவலாக. அதனால் 8 பேரை கல்யாணம் பண்ணாலும் மீண்டும் அரசவையில் போய் அமர்ந்தாலும் அந்த போகத்தையும் அவன் அனுபவிக்கவில்லை, அந்த பெண்ணின் சுகத்தையும் அவன் அனுபவிக்கவே இல்லை. அவன் ஆன்மாவாகவே வாழ்ந்திருக்கிறான். அதனால் மோட்சத்துக்கு போனாங்கிறது தான் உண்மையான கருத்து. இந்த நல்ல கருத்தை உங்களுக்கு தன்னுடைய பாடல் வழியாக மிக அழகாக அறநூல்களிலிருந்து பல வரிகளை எடுத்து நமக்கு தொகுத்து வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு நாம் அனைவரும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்திலே இதுபோல நல்ல பல அறவுரைகளை தாங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. அடுத்ததாக நன்றி வரை வழங்குவார்கள். பெரியோர்களே, ஸ்ரீ மல்லிநாத சுவாமி ஜினாலய பிரம்மோற்சவத்தினுடைய 11ஆம் நாள் ஸ்ரீ ஜுவாலாமாலினி அம்மன் கண்ணாடி பல்லக்கு உற்சவத்திலே இன்றைய சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற திருமதி சுகந்தி பத்ரவாக அம்மையார் அவர்களுக்கு ஜினாலய நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அதை நினச்சேன் நான். இது இந்த சிறப்புரை அறவுரை வந்து கடந்த ஆண்டுலேருந்து தான் துவங்கியிருந்தோம். நம்ம எவ்வளோ நாளாக ஏன் இதை செய்யாமல் இருந்திருக்கோம் அப்படின்றது இவங்க பேச ஆரம்பித்த நான் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரிஞ்சுது. சரி, அடுத்தடுத்து செய்யணும்னு நினைக்கும் போதே மழை வந்து நிறுத்திடுச்சு மொத்தமாக. ஸோ அதனால் அது நிறுத்தினால நமக்கு என்னென்னா, எப்போதுமே ஒரு விஷயம் செய்யும்போது குறை ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த தடவை அதை செய்கிறதுக்கான நமக்கு ஒரு வாய்ப்பு, இன்னும் திருத்தமாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அது நமக்கு நினைக்கும், நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த சிறப்புரை நிகழ்ச்சி தந்த அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பல ஊர்களிலிருந்து வந்திருந்து குழப்பலூர், வீரநாமூர், பேராவூர், உப்புவேலூர், கோழினூர், இன்னும் தெரியாத அனைத்து ஊர்களிலும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து சிராவசிராவிகளுக்கும் பொய்யருக்கும் ஜினாலய நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இன்னும் ஒரு பெரிய நன்றி லிஸ்ட்டு ஒன்று இருக்குது. முதலாவதாக இன்றைய அந்த இந்த ஜினாலய வளர்ச்சிக்காக பல வகையிலே நன்கொடைகளையும் உபயோகங்களும் வழங்கியவர்களுக்காக ஒரு சிறு நன்றி தெரிவிப்பு கூட்டம். ஸோ அது வந்து முதலாவதாக
இந்த சுற்றுப்பிரகார தளத்தினை கிரானைட் தளமாக மாற்றி ரூபாய் 12,03,500 ரூபாய் மதிப்பீட்டிலே மாற்றி தந்து ஐயா அவர் பூபாலன் மற்றும் அவர் குடும்பத்திற்கு ஜனாலய நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுது. கடந்த 2011ஆம் ஆண்டு நடந்த கும்பாபிஷேகத்தில் கூட ஒரு 12 லட்சம் ரூபாய் ஐயா அவர்கள் வந்து உபயம் செய்து இந்த ஜினாலயத்தை சிறப்பு செய்தார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கிரானைட் தளம் மாற்றும்போது நிறைய சிரமமான பணிகள்லாம் இருந்தது. ஸோ அதை சிறப்பாக செய்து தந்த நம்முடைய அறங்காவலர் குழு உறுப்பினர் பொறியாளர் திரு ராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கிறது. ஆமாம், எதுக்காகனாக்கா நம்ம எல்லாம் சீரமைப்பு பண்ணிக்கும்போது அந்த நேரத்துக்கு தான் ஒவ்வொன்றா செய்கிற மாதிரி இருக்கும். உடனே இது வேணும் அது வேணும்னாக்கா அந்தந்த நேரத்துக்கு செஞ்சு கொடுத்த பொறியாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த ஆண்டு கண்ணாடி படி சட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருந்தது. அதை புதுப்பித்து தர்றதுக்காக கேட்டிருந்தோம். அதை வந்து வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே என்னுடைய நண்பர் மன்னார்குடி திரு மனோஜ்குமார், நம்முடைய பத்மராஜ் அவர்களுடைய மனோஜ்குமார் உடனே வந்து ஒரு 50,000 ரூபா நன்கொடை அளித்தார். அவருக்கு ஜனாலய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கே இருக்கார் அவர்? இல்லை. அதே போல் அந்த படிச்சட்டத்தை நிறைவு செய்யும் விதமாக விழுக்கம் திரு அஜித் பிரசாத் அவர்கள் 50,000 கொடுத்து ஸோ அதை வந்து நேரம் பூர்த்தி செய்தார். அவருக்கும் ஜனாலய நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் அடுத்தபடியாக இந்த டைனிங் டேபிள் வந்து இப்போ ஒரு 15 டைனிங் டேபிள் சேர் எல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு 10 டைனிங் டேபிளுக்காக 51,101 ரூபாய் தந்து ஆரணி புதுக்காமூர் திரு டி மேற்குமார் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஸோ நன்கொடை அளிக்கிறார்கள். அவர்களுக்கும் அதே போல் நம்முடைய தேவகுமார் அண்ணா வந்து 2 டேபிளுக்கு 10,000 ரூபா வழங்கியிருக்காரு. அவருக்கு ஜோலாமலை சுய உதவி குழு இருக்காங்க, அவங்க ஒரு டேபிள் 5,000 தந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய ஜனாலய நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இது கொஞ்சம் இப்போ கடந்த ஆண்டு செஞ்ச சில உபயங்களையும் நம்ம சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கோம். நம்ம மகாவிஷயத்தப்போ வெள்ளி பாலாடை ஒரு செட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இன்னொரு வெள்ளி பாலாடை செஞ்சு நம்மளுடைய பூர்ணி அவர்களுடைய மாப்பிள்ளை அவர் விஜய ராஜேஷ் மற்றும் சாந்திலட்சுமி அவர்கள் அதை செஞ்சு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் இதனால் நிர்வாகம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் பாதுகாப்பு கருவி அலாரம், அப்புறம் ஒரு யூபிஎஸ், ஸோ அதெல்லாம் ஒரு 40,000 மதிப்பீட்டில் செய்து தந்த திரு கும்பகோணம் சாத்தனா செட்டியார் அவருடைய மகன் திரு சாந்திராஜ் அவர் செஞ்சு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் ஜனாலய நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அறவுரையாளர் திரு பத்மராஜ் அவர்களுக்கும் இந்த புஞ்சம் டேபிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க 36,000 மதிப்பீட்டில். ஸோ அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த 10 நாள் சித்திரை 21 மே 4ஆம் தேதிக்கு தொடங்கி 10 நாட்கள் இந்த பிரம்மோற்சவ விழாவிலே பந்தகால் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு வச்சுருந்தோம். ஸோ அந்த 5 மணிக்கு விடிய கிளம்புற எல்லா மகளிரும் வந்து அந்த எல்லாருமே ஒருத்தர் கூட ஆப்சண்ட் இல்லாமல் எல்லோரும் திரளாக வந்திருந்து அதை சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த பந்தகால் முகூர்த்த நிகழ்ச்சி அதில் தொடங்கி இன்று நைட்டு 2 மணி ஆகிடுச்சு கொடியிறக்க. ஸோ அது வரைக்கும் வந்த சிறப்பாக நிறுத்தி தந்த மகளிர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இளைஞர் மன்றம் குறிப்பாக சொல்லணும். நான் இளைஞரில் இருக்கேன்னா எதில் இருக்கேன்னு எனக்கு தெரில. ஸோ இளைஞர் மன்றத்தார் ஸ்ரீராம், ராகுல், பவன், கோகுல், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய லிஸ்ட் இருக்குது. ஸோ திரளாக எல்லாம் வந்து ஒரு டீமாக இருந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவர்களுக்கும் ஜனாலய நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது என்னென்ன ஒரு கடமைக்காக இல்லாமல் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அந்தந்த யாரால் என்ன முடியுமோ 10 நாள்னா 10 நாள், 5 நாள்னா 5 நாள், 3 நாள்னா 3 நாள், 2 நாள்னா 2 நாள். ஸோ அவங்களுக்கு என்ன நாள் முடியுமோ அந்த நாளில் வந்திருந்து 24 மணி நேரம் தூக்கம், பசி இதெல்லாம் பார்க்காம கடுமையாக உழைத்து இந்த நிகழ்ச்சியை செய்து கொடுத்துருக்காங்க. அவர்கள் அனைவருக்கும் ஜனாலய நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறவுரை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கடந்த ஆண்டிலிருந்து ஒருங்கிணைத்து
சிறப்பாக செய்து கொண்டிருக்க பத்மராஜ் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒரு பொன்னாடை போட்டுக்க ஃபோட்டோ எடுக்க. ஸோ இத்தனை நேரம் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.